ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குரும் பஜே யத்கடாக்ஷாத் அகம் பிராப்தோ வஸ்துதாமிக பூதலே கருணாகர குரும் தம் யோகதஷ்ட நமாம்யகம் பாஷ்யபாவ பிரதானேன மாதிரிஷாம் அபி தாரகம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த நியூ ஜெர்சி மகாபெரியவா மணிமண்டபத்தில் சௌந்தரிய லகரிங்கிற அற்புதமான ஒரு இலக்கிய விருந்தை பற்றி உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைக்காக இந்த மணிமண்டபத்தை சார்ந்த பெரியோர்களுக்கும் ஏற்பாடு செய்த நம்ம பூண்டி மாமா அவரை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் இதை கேட்க வந்திருக்கக்கூடிய ஆஸ்திக அன்பர்களான உங்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைய விஷயத்துக்கு போவோம். இந்த சௌந்தரிய லகரிங்கிறது அற்புதமான இலக்கிய விருந்து, காவியச்சுவை நிறைந்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். சம்ஸ்கிருதத்தில் அழகான ஒரு பழமொழி உண்டு, காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் வியசனேனச்ச மூர்க்கானாம் நித்ரையா கலகேனச்ச. அதாவது நமக்கெல்லாம் நல்ல டைம் பாஸ், பொழுதுபோக்குன்னா என்ன? நமக்கெல்லாம் எது நல்ல பொழுதுபோக்கு? ஐபிஎல் மேட்ச் பார்ப்பது. எது நல்ல டைம் பாஸ்? உபன்யாசம் கேட்பதா? சரி, இப்போ இந்த ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. முட்டாளுக்கு எது டைம் பாஸ்ன்னு கேட்குறான். முட்டாள்களுக்கு எது பொழுதுபோக்கு அப்படின்னா வியசனேன, எப்போ பார்த்தாலும் எதையா நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாராம். இதான் முட்டாளுக்கு பொழுதுபோக்கு. ஏதாவது கவலைப்பட்டுட்டே இருப்பார். நான் கூட ஒருத்தட்ட கேட்டேன், என்ன ரொம்ப கவலையாக இருக்கீங்களே? என்ன இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையேன்னு கவலைப்படுறேன்னார். அவர் கவலைப்பட்டே பழகி போச்சான். இது கிரேசி மோகன் அழகாக ஒரு ஜோக் சொல்லுவார். ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு 7-8 கவலை, வீட்டு வாடகை 10,000 ரூபா கட்டணும், அது ஒரு கவலை. அப்புறம் இஎம்ஐ 15,000 ரூபா கட்டணும், அது ஒரு கவலை. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 20,000 ரூபா கட்டணும், அது ஒரு கவலை. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு சொல்லி 8 கவலைன்னாராம். கிரேசி மோகன் சொன்னாராம், ஏன்பா இது எதுக்கு 8 கவலைன்னு தனியாக படணும்? 1.5 லட்சம் ரூபா வேணும்னு ஒரே கவலையாக படலாமே. அதனால் 10,000க்கு ஒரு கவலை, 15,000க்கு ஒரு கவலை, 20,000க்கு ஒரு கவலை. இப்படி கவலைப்பட்டே முக்காவாசி காலத்தை முட்டாள் கழிப்பான். அதனால் முட்டாளுக்கு முதல் பொழுதுபோக்கு கவலைப்படுவது. ரெண்டாவது பொழுதுபோக்கு என்னென்னா நித்ரையா, தூங்கிடுவான். அது ஸ்கூலில் தூங்கினது, காலேஜில் தூங்கினது, ஆஃபீஸில் தூங்கினது, வேணால் இதையும் சேர்த்துக்குவோம், உபன்யாசத்தில் தூங்குறது. அப்படி எங்கெங்கெல்லாம் தூங்க முடியுமோ தூங்கி கோட்டை விட்டு இப்படியே டைம் பாஸ் பண்ணுவது. இது முட்டாளுக்கு ரெண்டாவது பொழுதுபோக்கு. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தூங்கிடுவோம். ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகாக, புது கவிதைங்கிறதுனால இல்லை, விஷயம் எங்கே இருந்தாலும் அதை நாம் ரசிக்கலாம். வேறு என்ன சொல்கிறார், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பான்ட்டார். இது ரெண்டாவது பொழுதுபோக்கு. மூணாவது பொழுதுபோக்கு வச்சுருக்கான முட்டாள். அது என்னென்னா கலகேன, ஏதாவது கலகம் பண்ணுறது, சண்டை மூட்டி விடுறது. இது என்ன ப்ராப்ளம், அது என்ன ப்ராப்ளம், சும்மா இருக்கிறத எதையாவது தூண்டி விட்டு, அதுவும் எஸ்பெஷலி இந்த என்ன சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இதிலெல்லாம் அங்கே விமர்சித்து எழுதுறது. அங்கே அவர் இன்னது பண்ணார், இங்கே இவர் அப்படி பண்ணார், எத்தையாவது ஒன்றை எழுதி வச்சு. அதில் ஒருத்தட்ட கேட்டேன், இந்த ஃபேஸ்புக்கிலலாம் எழுதும்போது நீங்கள் ஏன் யாரையும் வாழ்த்தியே எழுத மாட்டேங்கிறீர்கள், திட்டியே எழுதின்னு இருக்கேன்னு கேட்டேன். பதிவு போடுறவா எல்லாரும் பாருங்களேன், யாரையா நான் திட்டிகிட்டே தான் எழுதுறா. கேட்டேன், ஏன் சார் திட்டுறீங்க என்ன? அவர் அழகாக பதில் சொன்னார், நான் ஒரு காலத்தில் வாழ்த்தி தான் எழுதினேன். நான் யாரை வாழ்த்தி எழுதினாலும் கமெண்ட்டில் 10 பேர் வந்து அவனை ஏன்டா வாழ்த்தினேன்னு என்ன திட்டுறான். நான் திட்டி எழுதினா சூப்பராக திட்டினேன்னு என்ன வாழ்த்துறான்ட்டார். அதனால் இப்படி கலகம் பண்ணின்னு இருக்கிறது மூணாவது பொழுதுபோக்கு. அதனால் ஒரு முட்டாளுக்கு எது பொழுதுபோக்கு அப்படின்னா, ஒன்று கவலைப்பட்டு காலத்தை கழிப்பான், 2 தூங்கியே கழிப்பான், 3வது கலகம் பண்ணி கழிப்பான். ஆனால் புத்திசாலி அறிவாளி இருக்கானே, அவனுக்கு எது பொழுதுபோக்குன்னா காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம். நல்ல காவியங்கள் கிடச்சிதுன்னா, அது எந்த நெறியாக இருந்தாலும் சரி, நாம் நம்ம சம்பிரதாயத்தில் உறுதியாக இருப்போம். அதே சமயம் எந்த சம்பிரதாயத்தில் எங்கெங்கே நல்ல காவியங்கள்லாம் இருந்தாலும் அந்த காவியத்தை எடுத்து ரசிப்பானோ. காவிய சுவையை நாம் அனுபவிக்க ஒரு பக்கம் நம்ம அறிவு நல்லா வளர்ந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த பொழுதும் நல்ல பொழுதாக கழியும். அதனால் அறிவாளி எப்படி டைம் பாஸ் பண்ணுவான்னா, தூங்கி டைம் பாஸ் பண்ண மாட்டான், கலகம் பண்ணி டைம் பாஸ் பண்ண மாட்டான், கவலைப்பட்டு டைம் பாஸ் பண்ண மாட்டான், நல்ல காவியத்தை எடுத்து படிப்பானோ. லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணால் பல நன்மைகளும் உண்டு. அந்த வகையில் ஒரு அழகான காவிய ஸ்தோத்திரமாக அமைந்திருப்பது தான் சௌந்தரிய லகரி. ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பிகையை குறித்து இயற்றிய 100 ஸ்லோகங்களின் தொகுப்பு. பாருங்க, இது மகாபெரியவா மணிமண்டபம். அவர் காஞ்சி காமகோடி பீடத்தில் 68வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்.
அதில் முதல் பீட்டாதிபதி யாருன்னா ஆதிசங்கரர். அங்கே பாருங்கள் படம் அழகாக வரிசையாக போட்டிருக்கா பாருங்கள். இவர் 68. அதில் எல்லாருக்கும் முதல் பீட்டாதிபதியாக இருப்பவர் சங்கர பகவத் பாதர். அவர் இயற்றிய அற்புதமான ஸ்தோத்திரம் தான் இந்த சௌந்தரிய லஹரி. இது ஷிகரிணிங்கிற மீட்டரில் எழுதியிருக்கார். சான்ஸ்கிரிட்டில் நிறையா போய்டிக் மீட்டர்ஸ் உண்டு. அதில் ஷிகரிணிங்கிற மீட்டர், அதில் அமைந்த 100 ஸ்லோகங்கள். சங்கர பகவத் பாதர் மகாகவி என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக அமைஞ்சிருக்கு. அதில் பக்தி ஒரு புறம், இன்னொரு புறம் இலக்கிய சுவை ரொம்பவே நன்றாக பிரகாசிக்கிறது. ஆதிசங்கரருக்கு அர்ச்சனை பண்ணும்போதே நாமாவளியில் ஒன்று வச்சுருக்கா, சௌந்தர்ய லஹரி முக்கிய பகுஸ்தோத்திர விதாயகாய நமகான்னு சொல்லி இந்த சௌந்தர்ய லஹரியை முக்கியமாக சொல்லி இது போன்ற ஸ்தோத்திரங்களை இயற்றியவர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இந்த சௌந்தர்ய லஹரி எப்படி உருவானதுங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை முதல்ல கேட்டுட்டு முக்கியமான ஸ்லோகங்களை பார்ப்போம். இந்த சௌந்தர்ய லஹரி எப்படி உருவானது என்றால், ஆதிசங்கரர் பாரத தேசத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது கைலாசத்துக்கு போய் கைலாச தம்பதியான சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ணுறார். உடனே ஒரு கேள்வி வரும், சங்கரரே சிவனுடைய அம்சம் தானே, இவர் எப்படி சிவனை பார்ப்பார்னா, அது தேவர்கள் தெய்வங்கள் அவதார புருஷர்கள்லாம் ஒரே நேரத்தில் 2 வடிவம் எடுத்து சந்திப்பதுங்கிறது பல இதிகாச புராணங்களில் பார்க்குறோம். இப்போ இந்திரனும் அர்ஜுனனும் சந்திச்சுட்டாளா? அர்ஜுனனே இந்திரனோட அம்சம்தான், ஆனால் அர்ஜுனனும் இந்திரனும் சந்திக்கிறா. ஏன்னா தேவர்கள் ஒரே நேரத்தில் 2 வடிவம். இது பரவாயில்ல. தர்மபுத்திரனும் விதுரனும் சந்திச்சுட்டாளா? 2 பேருமே யமனுடைய அம்சம். விதுரனும் யமனுடைய அம்சம், தர்மபுத்திரனும் யமனுடைய அம்சம். ஆனால் 2 வடிவம் வாழால் எடுத்துக்க முடியும். ராமனும் பரசுராமனும் மீட் பண்ணாலா இல்லையா? அதுபோல தான் இதுவும். அதனால் இப்போது காலடி சங்கரரும் கைலாச சங்கரரும் மீட் பண்ணுறா. கைலாச சங்கரர் சிவபெருமான், காலடி சங்கரர் சங்கர பகவத் பாதர். இவர் கைலாசத்துக்கு போகிறார், சிவன் பார்வதியை தரிசனம் பண்ணுறார். உடனே சிவபெருமான் சங்கரர்கிட்ட கேட்குறார். இவர் பகவான் சங்கரர், அவர் பக்த சங்கரர். இப்போ சிவபெருமான் சங்கரர்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னார். சங்கரர் அழகாக பதில் சொன்னாராம், நீங்களாக பார்த்து என்ன வரம் வேணாலும் கொடுங்கோன்னார். சிவன் கேட்டார், அப்படி இல்லை, யார்கிட்ட வரம் வேணும்னு கேட்டாலும் அவள் தானே என்ன வரம் வேணும்பா, நீ என் பொறுப்பில் விட்றியேன்னார். சங்கரர் அழகாக பதில் சொன்னாராம், அப்படி இல்லை, நான் வரோன்னு நினச்சிட்டு நல்லதுன்னு நினச்சிட்டு தப்பாக கூட எதையாவது கேட்டுடுவேன், அதனால் எது நல்லதோ நீங்களாக பார்த்து கொடுத்துருங்கோன்னார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், 5 ஸ்பட்டிக லிங்கங்கள், ஸ்பட்டிகத்தில் 5 சிவலிங்கம் ஆதிசங்கரருக்கு சிவபெருமான் கொடுத்தார். அந்த 5 லிங்கங்கள் என்னென்னா, முக்திலிங்கம், வரலிங்கம், போகலிங்கம், மோக்ஷலிங்கம், யோகலிங்கம், 5 ஸ்பட்டிகலிங்கம். அதை பின்னாடி வாங்கிட்டு வந்து முக்திலிங்கத்தை கேதார்நாத்திலும், வரலிங்கத்தை நேபாளில் நீலகண்ட க்ஷேத்திரத்திலும், போகலிங்கத்தை ஸ்ருங்கேரியிலும், மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்திலும், யோகலிங்கத்தை காஞ்சிபுரத்திலும் பிரதிஷ்டை பண்ணார். அந்த யோகலிங்கம் தான் இப்போ காஞ்சி காமகோட்டி பீடத்தில் சந்திரமௌலீஸ்வரர்னு பெரியவாள்லாம் ஆராதனை பண்ணுறா பாருங்க. அந்த லிங்கம் எதுன்னா யோகலிங்கமாகிய சந்திரமௌலீஸ்வரர். இந்த பிரதிஷ்டையெல்லாம் பின்னாடின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கைலாசத்தில் என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ நீங்களாக பார்த்து கொடுங்கன்னார். சரி, 5 சிவலிங்கம் அவரே கொடுத்தார், வாங்கிவிட்டார். இப்போ பார்வதி அதே கேள்வி கேட்டாலும், நான் வரம் தரேன், உனக்கு என்ன வரம் வேணும்னா. சங்கரர் யோசிச்சார், நீங்களாக பார்த்து என்ன வரம் கொடுத்தாலும் சரின்னார். ஏன்னா அவர்கிட்டையும் அதே பதில், எங்கிட்டையும் அதே பதிலா, ஏன் நீயா வரம் கேட்க மாட்டியார் நான் பார்வதி. அதுக்கு சங்கரர் அழகாக பதில் சொன்னாராம், அப்படி இல்லை, நானாக கேட்டால் எதாவது கம்மியாக கேட்டுடுவேன், நீங்களே எதாவது பெருசாக கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கலாம், நானாக கம்மியாக கேட்டால் சிக்கலாயிடும், அதனால் நீங்களே வரம் கொடுத்துருங்கோ. உடனே பார்வதி யோசிச்சா, 100 ஓலைச்சுவடிகளை கையில் எடுத்தாலும், ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு ஸ்லோகம், அப்போ 100 ஓலைச்சுவடியில் 100 ஸ்லோகம், 100 ஸ்லோகங்கள் 100 ஓலைச்சுவடியில் இருக்குது. கையில் எடுத்தா, இந்தான்னு கொடுத்தா. இது என்னன்னு கேட்டார் சங்கரர். அப்போ பார்வதி சொன்னாலாம், இந்த 100ம் என்னை குறித்த 100 ஸ்லோகங்கள். இதை எங்கள் ஆத்துக்காரரே எழுதியிருக்கார். சிவபெருமான் என்னை பற்றி 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார், மனைவியை பற்றி ஆத்துக்காரர் எழுதின 100 ஸ்லோகங்கள். இந்த 100 ஸ்லோகங்களையும் உங்ககிட்ட தரேன், இதை வாங்கிட்டு போய் நீ லோகத்தில் பிரச்சாரம் பண்ணு அப்படின்ட்டு. அவர் கொடுத்தது சிவ வடிவம், நான் கொடுப்பது சக்தி வடிவம். அவர் கொடுத்த 5 சிவலிங்கம் அது சிவ வடிவம், நான் கொடுக்கறது இந்த 100 ஸ்லோகங்கள் என்னை பற்றி எங்கள் ஆத்துக்காரர் எழுதினது சக்தி வடிவம். இந்தா வச்சுக்கோ, இதை போய் லோகத்தில் பிரச்சாரம் பண்ணுன்னு கொடுத்தா. இப்போ 2ஐயும் வாங்கிவிட்டார். சிவ வடிவமான 5 லிங்கம், சக்தி வடிவமான 100 ஓலைச்சுவடி 100 ஸ்லோகம் வாங்கிட்டு வெளியில் வந்தால் நந்தி நின்றுருக்கார். வேடிக்கையாக சொல்லுவா, என்னடா நடு வீட்டில் நந்தி மாதிரி நின்றுருக்கேம்பா. அவர் கரெக்டாக நடுவில் நின்றுருக்கார். நந்தி இவர் கையை எட்டி எட்டி பார்த்தார், லிங்கம் வச்சுருக்கார். இங்கே பார்த்தா, ஐயோ ஓலைச்சுவடி வச்சுருக்காரே. நந்தி கண்டுபிடிச்சிட்டார், ஐயோ இது இந்த 100 ஸ்லோகம் ஓலைச்சுவடியாச்சே, இதில் நிறைய யோக ரகசியங்கள்லாம் இருக்குது, இதில் பல பல மந்திர சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, இதை பாட்டுக்கு இவர் கைலாசத்துலேருந்து பூமிக்கு கொண்டு போயிட்டால் சரி வராதே. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவா பாருங்க, சாமி வரம் கொடுத்தாலும்
பூசாரி வரம் கொடுக்கலன்னு. அது போல் பார்வதி கொடுத்து அனுப்பிட்டா. இப்போ நந்தி இரு இதை கொண்டு போகப்படாதுன்னார். சங்கரர் பார்த்தா, இல்லை இது பார்வதி கொடுத்த 100 ஸ்லோகங்கள் நான் கொண்டு போகிறேன், அதெல்லாம் கிடையாது, கொண்டு போகப்படாதுன்னார். இவர் நான் கொண்டு போவேன்னார். நந்தி பிடிச்சி இழுத்துட்டாராம். அந்த ஓலைச்சுவடியை குடுன்னு இழுக்கிறார். சங்கரர் கொடுக்க மாட்டேன்னு இழுக்கிறார். நந்தியும் இழுத்தார், சங்கரரும் இழுத்தார். எத்தனை ஓலைச்சுவடி மொத்தம்? 100 இருந்தது. அதில் முதல் 41 சங்கரர் கையில் போச்சு. அடுத்த 59 நந்தி கையில் போயிடுத்து. கிடைச்சதை எடுத்துட்டு சங்கரர் வெளியில் வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியறது 59 ஸ்லோகங்கள் 59 ஓலைச்சுவடிகள் நந்தி கையில் போயிடுத்து. இவர் கையில் 41 தான் இருக்குது. இப்போ உட்காந்து யோசிக்கிறார், என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே, சிவன் கொடுத்த 5 லிங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், கடைசியில் பார்வதி 100 ஸ்லோகங்கள் கொடுத்தா, அதுவும் சிவனே பார்வதியை பற்றி எழுதின ஸ்லோகங்கள்னு கொடுத்தா, அதில் முதல் 41 நம்மள்கிட்ட இருக்குது, 59 போயிடுத்து, என்ன பண்ணுறது, ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அசரீரியாக பார்வதி தேவியை சங்கரர்கிட்ட பேசினா, ஆணையிட்டாள், சங்கரா இதுவும் என்னுடைய லீலை, என்னுடைய விளையாட்டு தான், என்ன இது மாதிரி 59 ஸ்லோகத்தை தட்டி பறிப்பது விளையாட்டான்னார். அதுக்கு இல்லை, 41 ஸ்லோகங்கள் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இதை நீ நன்னா படிச்சுட்டு மிச்சம் உள்ள 50 ஸ்லோகத்தை இதே ஸ்டைலில் நீ எழுதி கம்ப்ளீட் பண்ணு, இது என்னுடைய ஆணைன்ட்டான். அதனால் அந்த ஆணைப்படி என்ன பண்ணார், அந்த முதல் 41 ஸ்லோகங்களை அவர் படித்தார். அது சிவபெருமான் பார்வதி பற்றி எழுதினது. அந்த 41 ஸ்லோகங்களை படித்து அர்த்தத்தை உள்வாங்கிண்டு அதே ஸ்டைலில், அது எந்த சிகரிணி மீட்டரில் இருக்கோ அதே சிகரிணி மீட்டரில் அடுத்த 59 ஸ்லோகங்களை இவர் எழுதி பூர்த்தி பண்ணார். அப்போ முதல் 41 யார் எழுதினது? கைலாச சங்கரர். அதுக்கு ஆனந்த லஹரின்னு பேர். அடுத்த 59 எழுதினது காலடி சங்கரர். அதுக்கு தான் சௌந்தரிய லஹரின்னு பேர். ஏன் இந்த பேர் வச்சானா, லஹரினா அலைகள், வேவ்ஸ்ன்னு அர்த்தம். ஆனந்த லஹரினா வேவ்ஸ் ஆஃப் பிளிஸ். அதை படிக்க ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குமா, அதனால் வேவ்ஸ் ஆஃப் பிளிஸ்ன்னு பேர் வச்சா. இந்த அடுத்த 59 ஆதிசங்கரர் எழுதினார் பாருங்க, அது சௌந்தரியம்னா அழகு, வேவ்ஸ் ஆஃப் பியூட்டி, அது படிக்க அழகாக இருக்கும், அதனால் சௌந்தரிய லஹரி. ஆனந்த அலையாக இருப்பது ஆனந்த லஹரி, அழகின் அலையாக இருப்பது சௌந்தரிய லஹரி. வேவ்ஸ் ஆஃப் பிளிஸ்ஸாக இருப்பது ஆனந்த லஹரி 41, வேவ்ஸ் ஆஃப் பியூட்டியாக இருப்பது சௌந்தரிய லஹரி 59. இப்படி இயற்றிட்டார். இயற்றினாலும் வழக்கத்தில் என்ன ஆயிடுதுன்னா, 100 ஸ்லோகங்களையுமே சௌந்தரிய லஹரின்னு தான் இன்றைக்கி சொல்கிறோம். 41 + 59, 41 ஆனந்த லஹரி, 59 சௌந்தரிய லஹரினாலும் இன்றைக்கி வழக்கத்தில் 100ஐயுமே சௌந்தரிய லஹரின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, 100மே சங்கர பகவத் பாதர் இயற்றினார்னே சொல்கிற வழக்கம் வந்துடுத்து. அது எப்படி வரலான்னா, அது வேடிக்கையாக சொன்னால், அது அவரும் இவரும் ஒன்று தானே, அவரும் சிவன் அம்சம் தான், இவரும் சிவன் அம்சம் தான், அதனால் 2 பேரும் ஒன்று, அதனால் சொல்கிறா. இல்லை இன்னொரு விதமாகவும் சொல்கிறா. அப்படி இல்லை, அந்த முதல் 41 சிவன் எழுதியிருந்தாலும் அதை லோகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தது சங்கரருங்கிறதுனால அவரே இயற்றினார்னு சொன்னால் பாதகம் இல்லை. நம்ம ரிஷிகள் விஷயத்தில் நிறையா சொல்லுவோம். அப்படி நிறையா மந்திரங்கள்லாம் ரிஷிகள் கண்டு நமக்கு கொடுத்துருப்பா, அவளாக கம்போஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஆனாலும் இது இந்த ரிஷி அனுகிரகித்த மந்திரம்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அதுபோல் வச்சுப்போம். ஏன் பாகவதம் உபன்யாசம் பண்ணும்போது சுகபிரம்மம் என்னமா ஸ்லோகம் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக வியாசர் எழுதின ஸ்லோகம். அதை சுகபிரம்மம் எடுத்து பிரச்சாரம் தான் பண்ணுறார், ஆனாலும் சுகபிரம்மம் ஸ்லோகம்னு சொல்கிறது இல்லையா, அது போல் புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால 100 ஸ்லோகமுமே சங்கரர் பண்ணார்னு சொல்லி 100ஐயுமே சௌந்தரிய லஹரின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த சௌந்தரிய லஹரிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இதுக்கு 36 பாஷ்யங்கள் இருக்குது. இந்த சௌந்தரிய லஹரிங்கிற ஒரே ஒரு அந்த டெக்ஸ்ட் 100 ஸ்லோகங்களுக்கு 36 கமெண்ட்ரிஸ். அதில் ரொம்ப பிரசித்தமானது சௌபாகியவர்தினின்னு ஒரு வியாக்கியானம், இன்னொன்று அருணாமோதினி, இன்னொன்று ஆனந்தகிரி பாஷ்யம். இது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கே இன்னொரு பாஷ்யம் கோபால சுந்தரின்னு இருக்குது. இந்த கோபால சுந்தரிங்கிற பாஷ்யத்துக்கு என்ன சிறப்புன்னா, அவர் என்ன பண்ணிட்டார், சௌந்தரிய லஹரியில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நாராயணன் பரமா அர்த்தம் பண்ணுறார். இது அம்பிகையை மட்டும் குறிக்காது, இது நாராயணனையும் குறிக்கும்னு 100 ஸ்லோகத்துக்கும் பேரலாக ஒரு மீனிங் கொடுக்குறார். அது கோபால சுந்தரின்னு வியாக்கியானம். இது எல்லாத்த விட சிம்பிள் கமெண்ட்ரி சௌந்தரிய லஹரிக்கு. எதுன்னா, தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம், மகாபெரியவருடைய தெய்வத்தின் குரலில் 6ஆம் பாகத்தில் சௌந்தரிய லஹரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லி அவ்வளோ டீட்டெயில்டான வியாக்கியானம் கொடுத்துருக்கார். அதனால் இது மகாபெரியவா மணிமண்டபம்ங்கிறதுனால அவருடைய அந்த வியாக்கியானத்தின் அடிப்படையிலேயே முக்கியமான ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், யூஎஸ்ஏக்கும் சௌந்தரிய லஹரிக்குமே ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குது. ஒன்று அடிச்சு விட்ற. ஆமாம், இங்கே எதுக்காக இந்த டாபிக் கொடுத்தோம்னா, யூஎஸ்ஏக்கும் சௌந்தரிய லஹரிக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குதுன்னு தெய்வத்தின் குரலில் காஞ்சி பெரியவர் தான் சொல்லியிருக்கார்.
என்ன தொடர்புன்னா, இங்கே பென்சில்வேனியான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது பாருங்க, அங்கே ஃபிலடெல்ஃபியா மியூசியம்னு ஒரு மியூசியம். அந்த ஃபிலடெல்ஃபியா மியூசியமில் போய் பார்த்தா ஒரு 35 ஓலைச்சுவடி அவன் வச்சுருக்கான். அது என்ன நந்தி வாங்கிட்ட ஓலைச்சுவடியானா? அது இல்லை. அவள் ஒரு மேனுஸ்கிரிப்ட் 35 ஓலைச்சுவடி வச்சு ஒவ்வொரு ஓலைச்சுவடியிலையும் சௌந்தரிய லகரியின் 3 ஸ்லோகங்கள், அதுக்கு பேரலாக அந்த ஸ்லோகம் விளக்கக்கூடிய அம்பிகையின் படங்கள் போட்டு 35 ஓலைச்சுவடியில் ஒரு ஓலைச்சுவடிக்கு 3 ஸ்லோகம் 3 படம், அடுத்த ஓலைச்சுவடி 3 ஸ்லோகம் 3 படம், இப்படி ஃபிலடெல்ஃபியா மியூசியத்தில் சௌந்தரிய லகரியை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கா. இப்படி யூஎஸ்ஏல ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட சௌந்தரிய லகரியை யூஎஸ்ஏல உபன்யாசம் பண்ணுறோன்னா அதுவும் பொருத்தம் தான் வச்சுக்கோங்க. ஆகையினால இப்போ சௌந்தரிய லகரியின் முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். இப்போ முதல் ஸ்லோகம், எப்படினாலும் முக்கியமான ஸ்லோகங்கள்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கன்ஃபார்ம்டாக உண்டு, அது உங்களுக்கே தெரியும். உபக்கிரம உபசம்ஹாரோ, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எப்படினாலும் உண்டு. இப்போ முதல் ஸ்லோகத்தில் சங்கரர் என்ன பண்ணுறார், அம்பிகைட்டியே நான் உன்னை கவி பாடணும்னு வந்துட்டேன், கவி பாடும் சக்தியை நீயே குடுன்னு கேட்குறார். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. இந்த ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கோ, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கருத்தோடு ஆரம்பிக்கிறார். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, நான் சக்தியை தான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், எப்படினாலும் இந்த சக்தி இல்லைன்னா சிவன் கிடையாது, அதனால் சிவசக்தியாயுக்தகா, சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவன் வேலை செய்வார். இல்லை அவர் அசையணும்னாலே சக்தி வேணும், சக்தி இல்லைன்னா சிவனால் அசையவே முடியாது, வேலை செய்கிறதெல்லாம் அப்புறம் அசையவே முடியாதுன்ட்டார். இது நம்ம சனாதன தர்மத்தில் அழகான ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த தேவியும் இல்லாமல் எந்த தேவனும் கிடையாது. சரஸ்வதி இல்லைன்னா பிரம்மாவுக்கு பவர் கிடையாது, லக்ஷ்மி இல்லைன்னா நாராயணனுக்கு பவர் கிடையாது, பார்வதி இல்லைன்னா பரமசிவனுக்கு பவர் கிடையாது. இதுலேருந்து என்ன புரியுது, ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு பவர் கிடையாதுன்னு புரியுது. அது அவள் தமிழில் அழகாக தான் பேர் வச்சுருக்கா. மனைவிக்கு இல்லாள்னு பேர் வச்சா, கணவனுக்கு இல்லான்னு பேர் வச்சா. கவனிச்சிருக்கேளா? மனைவிக்கு இல்லாள்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லத்தை ஆள்பவள். இவருக்கு என்ன பேர், இல்லான், ஒன்றுமில்லாதவன், அவர் பேர்லேயே இருக்குது. ஆனால் இது நகைச்சுவைக்கு சொல்கிறோம். ஆனால் சரஸ்வதி இல்லாமல் பிரம்மா இல்லை, லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் இல்லை, பார்வதி இல்லாமல் பரமசிவன் இல்லைன்னா அதுக்குள்ளே ரகசியம் இருக்குது. பிரம்மா என்ன தொழில் செய்கிறார், படைக்கிறார். ஒரு பொருளை படைக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், அறிவு வேணும். மூளை இல்லாமல் படைக்க முடியாது, அந்த அறிவு தான் சரஸ்வதி. அப்போ சரஸ்வதிங்கிற அறிவு இல்லைன்னா பிரம்மாவால் கிரியேஷன் பண்ண முடியாது. இப்போ நாராயணன் என்ன பண்ணுறார், காக்கிறார். காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான்னு நம்மாழ்வார் பாசுகிறோம். மெயின்டெனன்ஸ் பண்ணுறார். மெயின்டெனன்ஸுக்கு என்ன வேணும், பணம் வேணும். காசு இல்லைன்னா பண்ண முடியாது, அதுதான் லக்ஷ்மி. அதனால் லக்ஷ்மிங்கிற பணம் இல்லைன்னா நாராயணனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. சிவன் என்ன பண்ணுறார், அழிக்கிறார். அழிக்கிறதுக்கு என்ன வேணும், சக்தி வேணும். சக்தி இல்லைன்னா அழிக்க முடியாது. அதனால் சரஸ்வதிங்கிற அறிவு இல்லைன்னா பிரம்மாவால் படைக்க முடியாது. லக்ஷ்மிங்கிற செல்வம் இல்லைன்னா நாராயணனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. சக்திங்கிற பார்வதி இல்லைன்னா சிவனால் அழிக்க முடியாது. அதனால தான் எந்த தேவியும் இல்லாமல் எந்த தேவனும் கிடையாது. இது சனாதன தர்மத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் சிவபெருமான் அசைவதற்கு கூட வேலை செய்கிறது இல்லை, அவர் அசையணும்னாலும் அதற்கும் சக்தி வேணும். இப்போ சங்கரர் கேட்குறார், சிவன் அசைவதற்கு நீ தானே சக்தி கொடுக்குற, அப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் சக்தியை எனக்கும் நீயே கொடுத்துனேன், அப்போ நீ கொடுத்த சக்தியை வச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிடுவேனேன்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். அது மட்டும் இல்லை, இதுக்கு மகா பெரியவர் வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப சுவையாக வார்த்தையை வச்சு கொஞ்சம் விளையாடி இருக்கார். என்னென்னா, சக்தி இல்லைன்னா சிவன் அசையவே மாட்டார். எப்படின்னா, சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிவத்தில் ஈங்கிற எழுத்து சக்தியை குறிக்குமா. சிவமில் சி, அதில் ஒரு ஈ இருக்கு இல்லையா, ஈனா சக்தின்னு அர்த்தமா. அந்த சக்தி இருந்தால் தான் சிவம்ங்கிறவர் வேலை செய்வாராம். அந்த ஈங்கிற சக்தியை எடுத்துட்டா என்னாகும், சவம். அதனால தான் வேலை செய்ய மாட்டார். சிவம்னு ஈ சக்தியோடு சேர்ந்துருந்தா அவர் அசைவார், வேலை செய்வார். ஈ எடுத்துட்டேன்னா, சிவத்தில் ஈ எடுத்தால் என்னாகும், சவம்னு ஆகிடும். அதனால தான் அசையக்கூட மாட்டார். அவரே அப்புறம் கேட்டார், என்ன இது அருவருப்பாக சவம்னு போய் சொல்லலாமா, சவம்னா என்ன அர்த்தம், அருவருக்கத்தக்க டெட் பாடின்னு தானே அர்த்தம், அப்படி போய் சொல்லலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு பெரியவாளே மேற்கொண்டு ஒரு அர்த்தம் சொல்லிட்டார். இதை அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. பக்தர்கள், கவிகள், விதூஷகர்கள் அவள்லாம் சில வார்த்தை விளையாட்டு பண்ணுறான்னா யூ ஹாவ் டு டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட், சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்ட்டார். பக்தன், கவி, விதூஷகன் 3 பேரை சொல்கிறார். பக்தர்கள்லாம் தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை துதித்து சொல்லும்போது இன்னொருத்தரை கொஞ்சம் அப்படி தாழ்த்தி சொல்வது போல் இருக்கும். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இதை வச்சு நான் சித்தாந்த சண்டை போடுறேன்னு சண்டை போடக்கூடாது. 2வது கவிகள்.
கவிஞர்கள் இமேஜினேஷனில் சில விஷயம் பாடும்போது அப்படி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் நிறையா பாடுவா. இப்போது ஒரு செங்கல் எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் செங்கல்னு சொல்லுவோம். ஒரு கவிஞன்ட்ட கொண்டு வந்து பிரிக் செங்கலை கொடுத்தா இது ஒரு கான்க்ரீட் மைசூர் பாக்குமா. கான்க்ரீட் மைசூர் பாக்கா, இது ஸ்வீட்டாக இருக்குமா, சாப்பிட முடியுமா, அவன்கிட்ட கேட்கக்கூடாது. கவிஞன் முகத்தை வர்ணிக்கும் போது பால் போன்ற முகம்பா, அப்போ அதில் காப்பி போட முடியுமான்னு கேட்கலாமா. அவன் வர்ணிக்கிறான்னா சரி, வர்ணிச்சானா அதோட விட்டுடணும். அதுபோல் விதூஷகன்னா கோமாளி, க்ளவுன்னு அர்த்தம். இந்த கோமாளி ஏதாவது சில சேட்டை பண்ணி நகைச்சுவைக்காக ஜோக் சொல்கிறான்னா ஜோக்கை ரசித்து சிரிச்சுட்டு போயிடணுமே ஒழிய ஜோக்கை உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுபோல் இந்த இடத்துல வார்த்தை விளையாட்டு என்னென்னா, ஈனா சக்தின்னு அர்த்தம். அப்போ ஈங்கிற சக்தி இருந்தால் தான் சிவம், ஈ எடுத்துட்டா சவம். அதனால சக்தி இல்லைன்னா சிவன் வேலை செய்ய மாட்டார். ஆனால் இதில் பியூட்டி பாருங்க, இது கம்பர் சொன்ன விஷயம். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ. பித்தன் சொல்கிறதையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத, புத்தி இல்லாதவன் சொல்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணாத, அதுபோல் பக்தன் சொல்வதையும் ஆராய்ச்சி பண்ணாதேன்னார். இதே கருத்தை ஷேக்ஸ்பியர் சொன்னார். வில்லியம் ஷேக்ஸ்பியர், த லுனாட்டிக் லவ்வர் அண்ட் த போயட் ஆர் ஆஃப் இமேஜினேஷன் ஆல் காம்பேக்ட். அதனால் லுனாட்டிக் லவ்வர் போயட் இவாளுக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு, அதெல்லாம் போயட்டிக் லைசன்ஸ் அவள் பாடுவா. அதனால் சிவம்ங்கிறவருக்கு சக்தி கூட இல்லைன்னா அவர் அசையக்கூட மாட்டார்னார். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஞ்ஞானமும் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் மகாபெரியவரே. அது என்ன சயின்டிஃபிக் அர்த்தம் அப்படின்னா, சக்தி இல்லைன்னா சிவன் அசைய மாட்டார். ஏன்னா சயின்ஸில் என்ன சொல்கிறான், மேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டருக்கு இனர்ஷியான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இனர்ட்டாக இருக்கும், நகரவே நகராது, மூமெண்ட்டே இருக்காது. அதனால் அது இனர்ட் நேச்சரில் இனர்ஷியாவில் மேட்டர் இருக்குது. அந்த மேட்டரில் மூமெண்ட் எப்போ வரும், ஒரு எனர்ஜி சேர்ந்ததுன்னா எனர்ஜியோடு சேரும்போது மேட்டரில் மூமெண்ட் வருமா. மேட்டருங்கிறது சிவன், எனர்ஜிங்கிறது சக்தி. எனர்ஜிங்கிற சக்தி சேர்ந்தாதான் மேட்டருங்கிற சிவன் மூவ் ஆகும். எனர்ஜிங்கிற சக்தி சேரலைன்னா மேட்டர் அசையக்கூட அசையாது அப்படின்னு சயின்டிஃபிக்காகவும் விஷயம் இருக்குது. இன்னொரு அர்த்தமும் காட்டுறார். இந்த ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நடுவில் நியூக்ளியஸ், அதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும், சுற்றி எலக்ட்ரான் வரும். இதில் நியூட்ரான் புரோட்டான் இருக்கிற நியூக்ளியஸ் இருக்கே, அசையவே அசையாது, அது சிவன். சுற்றி வரத எலக்ட்ரான், அது சக்தி. சுற்றி வர எலக்ட்ரான் கூட இருந்தால் தான் ஆட்டமில் மூவ்மெண்ட் இருக்குமே ஒழிய வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருந்தால் நகராது. அதுபோல தான் சக்திங்கிறது இல்லைன்னா சிவன்கிறவர் அசையவே மாட்டார். இதைத்தான் அர்த்தநாரீஸ்வரர்னு டெபிக்ட் பண்ணி காட்டுறாலும். இந்த ஆட்டமில் புரோட்டான் நியூட்ரான் சுற்றி எலக்ட்ரான் வருது, அதுபோல் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் சக்தினா மேட்டர் எனர்ஜி, இந்த பக்கம் மேட்டர் இருக்குது, இந்த பக்கம் எனர்ஜி சேர்றது, அதனால மூமெண்ட் வருதுன்னு டெபிக்ட் பண்ணுறாளாம். இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறார் சங்கரர்னா, சிவன் அசைவதற்கே நீ தான் காரணம்னா, சிவன் இத்தனை காரியம் பண்ணுறதுக்கே நீ தான் சக்தி கொடுக்குறேன்னா, அப்போ உன்னை துதிப்பாடுற சக்தி நீயே கொடுத்துடலாம் இல்லையோ, அதனால் சக்தி கொடு மேற்கொண்டு துதிக்கிறேன்னு முதல் ஸ்லோகத்தில் வேண்டுன்ட்டார். இப்போ அப்படியே கொஞ்சம் தாவி 23வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். பரவாயில்லையே, லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்லாம் ஸ்கூலில் நிறையா விளையாடிருப்ப போல இருக்குது. இல்லை, காரணம் இருக்குது, இதோட தொடர்பு இருக்குது. இந்த 23வது ஸ்லோகத்தில் இப்போ அர்த்தநாரீஸ்வரர்னு சொன்னோம் இல்லையா, மேட்டர் ப்ளஸ் எனர்ஜி, நியூக்ளியஸ் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ், அதுதான் சிவம் ப்ளஸ் சக்தி, அர்த்தநாரீஸ்வரர். வலது பக்கம் சிவன், இடது புறம் சக்தி. இதை வச்சு 23வது ஸ்லோகத்தில் அழகான ஒரு கவிநயத்தை கையாளுறார் சிவபெருமான் ஆதிசங்கரர். என்னென்னா, त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोः अपरमपि शङ्के हृतमभूत् तदेतत्त्वद्रूपं सकलम् अरुणाभं त्रिनयनं कुचाभ्याम् आनम्रं कुटिलशशिचूडालमकुटं. இதில் என்ன கேட்குறார், அம்பிகையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தேவி பார்வதியே, அம்பிகையே, நான் சிவபெருமானுடைய வடிவத்தை பார்த்தேன், அவருடைய வலது புறம் நல்ல வெளுப்பாக இருக்குது, ஏன் அது சிவன். ஆனால் இடது புறம் சகப்பாக இருக்குது, ஏன்னா சக்தி. இப்போ அம்பிகையோட வடிவத்தை பார்த்தேன், அது எப்படி இருக்கணும், இடது புறம் சகப்பாக இருக்கணும், வலது புறம் வெள்ளையாக இருக்கணும் இல்லையோ. இது என்ன, அவர் பாதி உடம்பை உனக்கு கொடுத்துருக்கார், நீ ஏன் பாதி உடம்பை அவருக்கு கொடுக்கலன்னு கேட்டார். இப்போ சிவபெருமானுடைய உடம்பை பார்க்கும்போது இந்த பாதியில் சக்தி இருக்காங்கிறோம். எங்கேயாவது பார்வதியின் உடலை பார்க்கும்போது வலது பாகத்தில் சிவன் இருக்காருன்னு யாராவது சொல்கிறாளா? சொல்கிறதே இல்லையே. அது என்னது, இது உன்னுடைய உடலில் பார்த்தா பாதியில் சிவனை காணோம், அவர் உடலில் பார்த்தா மட்டும் பாதி நீ இருக்கியே, என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு பார்வதி பதில் சொன்னாலாம், அப்படி இல்லை, அவர் தான் எனக்கு ஷேர் தரணும், நான் அவருக்கு ஷேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேதமே என்ன சொல்லியிருக்குன்னா, அர்த்தோவாகேஷ ஆத்மனோ யத் பத்னி, மனைவி கணவனில் பாதின்னு சொல்லியிருக்கே ஒழிய கணவன் மனைவியில் பாதின்னு சொல்லலை. அதனால் கணவன் தான் பாதியை மனைவிக்கு கொடுக்கணுமே ஒழிய மனைவி அப்படி கொடுக்கணும்னு தேவையில்லை.
சாஸ்திரத்தில் அழகாக ரூல் இருக்குது. நிறைய பேர் தெரியாமல் சனாதன தர்மம்னா ஏதோ பெண்கள் எல்லாம் குறைச்சி சொல்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கா. கிடையவே கிடையாது. ஒரு கணவன் புண்ணியம் பண்ணான்னா அதில் 50% ஷேர் தானாக மனைவிக்கு வந்துருமா. ஆனால் கணவன் பாபம் பண்ணினால் அதில் மனைவிக்கு பங்கு கிடையாது. கணவன் புண்ணியம் பண்ணால் 50% மனைவிக்கு, கணவன் பாபம் பண்ணால் மனைவிக்கு பங்கு கிடையாது. இப்படி வருவோம். மனைவி புண்ணியம் பண்ணால் அதில் கணவனுக்கு பங்கு கிடையாது. மனைவி பாபம் பண்ணால் 50% ஷேர் கணவனுக்கு உண்டு. நல்லா இருக்கா இந்த ரூல்? இதுதான் சாஸ்திரம். அதனால் பார்வதி சொல்கிறா, அதை பார்ப்பா, அவர் தான் எனக்கு பாதி கொடுக்கணும், நான் அவருக்கு பாதி கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சங்கரர் சொன்னார், நான் அப்படி புரிஞ்சுக்கல, நான் இதை கொஞ்சம் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னார். ஏன்னு கேட்டால், கவிதை எழுதுகிறோம் இல்லையா, கவிதைனா முன்னாடியே சொல்லியாச்சு, செங்கலை செங்கல்னு சொல்லக்கூடாது, கான்க்ரீட் மைசூர் பாக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், இதை நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னார். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் பார்வதி தேவி. இப்போ சங்கரர் பதில் சொல்கிறார், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கல்யாணம் பண்ணும்போது பார்வதி கல்யாணத்தின் போது சிவன் என்னில் பாதி நீன்னாராம். அதனால் சிவனோட இடதுபுறத்தை பார்வதி வாங்கிவிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய வலது பாகத்தை சிவனுக்கும் பார்வதி கொடுத்துட்டா. அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்வதி என்ன பண்ணாலாம், தன் உடலில் பாதியை சிவனுக்கு கொடுத்துருந்தாடோ இல்லையோ. அந்த காலத்தில் அந்த வயலுக்கு நடுவில் ஒரு சின்ன வேலி போட்டு வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலியை நகர்த்தி அந்த வயலை மொத்தமாக இவன் லேண்ட் கிராபிங் பண்ணிவிடுவான். அதுபோல் உனக்கு பாதி உடம்பு நீ சிவபெருமானுக்கு கொடுத்து தான் வச்சுருந்த. கொஞ்சம் கொஞ்சமாக இதை எப்படி அழகாக பிக்டோரியலாக அப்படியே ரசித்து பாருங்கோ. இந்த பக்கம் சிவப்பாக இருக்குது பார்வதி, இந்த பக்கம் வெளுப்பாக இருக்குது சிவன். இந்த சிவப்பு கலர் இருக்கே, சிவப்பும் வெளுப்பும் கலந்ததுன்னா சிகப்பு தான் ஒயிட்டை இன்ட்ரூட் பண்ணுமே ஒழிய ஒயிட்டு சிகப்பை இன்ட்ரூட் பண்ணாது. இந்த சிகப்பு கலர் அப்படியே நகர்ந்து மொத்தமாக உடம்பை ஆக்குபை பண்ணி, என்னம்மா இது கணவன்கிட்ட பாதி உடம்பை வாங்கிப்பேன்னு பார்த்தா மொத்த உடம்பையும் கணவன்கிட்டேருந்து ஆக்குபை பண்ணிட்டு மொத்தமாகவே சிவப்பாக இருக்கிறாயேன்னு 23வது ஸ்லோகத்தில் ரசிக்கிறார். இது ஒரு கவிநயம். அதான் சொன்ன பாருங்க, காவியத்தை ரசிக்க நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம்ங்கிறதும் உண்டாகும். அதே சமயம் அதுக்குள்ளே இருக்க ஃபிலாசபியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே 28வது ஸ்லோகத்துக்கு வருவோம். ஒரு கணவன் நீண்ட ஆயுள் நலமாக வாழறான்னா அதுக்கு மனைவி தான் காரணம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தை 28வது ஸ்லோகத்தில் காட்டுறார். என்ன தெரியுமா, சிவபெருமான் ஹாலகால விஷம் சாப்பிட்டாரோ இல்லையோ, அந்த விஷம் சாப்பிட்டா ஒரு நன்னா இருக்காரே, என்ன காரணம்? ஏன் விஷம் சாப்பிட்டா அவருக்கு ஒன்றும் ஆகலை? அவள் கழுத்தில் தங்கிடுத்துங்கிறா. அப்படி இல்லை, விஷம் சாப்பிட்டா நமக்கெல்லாம் கழுத்திலேயே தங்குறது. அதுதான் 28வது ஸ்லோகம். சுதாமப்யாஸ்வாத்திய பிரதிபயர் ஜரா மிருத்யு ஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷகம் அகாத்யா திவிஷதः கராலம் யத் க்ஷ்வேலம் கபலிதவதः காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. அதாவது சிவபெருமான் ஆலகால விஷம் சாப்பிட்டார், ஆனால் அது ஒன்றும் பண்ணலை. என்ன காரணம்னா, சங்கரர் பதில் சொல்கிறார், தாயே அம்பிகையே, உன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் காரணம். மனைவிக்கு மாங்கல்ய பாக்கியம் இருந்ததுன்னா அது கணவனை காப்பாற்றுமா. அது என்ன மாங்கல்ய பாக்கியம்னா தாட்டங்கம். அவளுடைய தோடை சொல்கிறார். அதாவது இந்த தோடுன்னு மட்டும் புரிஞ்சுக்கக்கூடாது, மங்கள சின்னங்களாக மனைவி நிறைய விஷயம் அணிவா. ஒவ்வொன்றையும் அணியும் போது என் கணவன் நல்லா இருக்கணும், என் கணவன் நீண்ட ஆயுள் வாழணும் நினச்சிண்டே அணிவாளாம். காதில் தோடு போட்டுக்கும் போதும், தன்னுடைய திருமங்கல்யத்தில் ஒரு குங்குமம் வச்சுக்கும் போதும், மஞ்சள் தேய்ச்சிக்கும் போதும், தலையில் பூ வச்சுக்கும் போதும், வகுட்டில் பொட்டு வச்சுக்கும் போதும் என் கணவன் நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும்னு ஒரு தபஸு. அதுதான் அவளுடைய மாங்கல்ய பாக்கியம். அதை ஒரு பெண் அனுட்டிச்சுட்டே வரா. இதை அனுட்டிக்கிறதுனால தான் அவள் கணவன் இவளுடைய பொட்டாலையும், இவள் பூவாலையும், இவள் தோட்டாலையும், இவள் திருமங்கல்யத்தாலையும் அவர் 100 வயசு வாழறாரா. தான் கல்யாணத்தில் மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதசதம்னு சொல்லி மாங்கல்ய தாரணம் பண்ணுறா பாருங்க. அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த திருமங்கல்ய சரடு இருக்கே, இது என்னுடைய ஆயுஸோட அடையாளம்ங்கிறான் கணவன். நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு இதான் எவிடன்ஸ். இது இல்லைன்னா நானும் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ஆயுசின் அடையாளமாக உன் கழுத்தில் கட்டுறேன். இதை கட்டிட்டு நீயும் 100 வயசு நன்னாரு. இது உன் கழுத்தில் இருக்க, நானும் உன் கூட 100 வயசு நன்னா இருக்கேன். அந்த மாங்கல்ய பாக்கியம் மனைவிட்டு இருந்ததுன்னா கணவனுக்கு விஷமே கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதான். அந்த உன்னுடைய மாங்கல்ய பாக்கியத்தால் நீ தோடு போடும் போதும், இதில் குங்குமம் வச்சுக்கும் போதும், வகுட்டில் பொட்டு வச்சுக்கும் போதும், பூ வச்சுக்கும் போதும், மஞ்சள் தேய்ச்சிக்கும் போதும் கணவன் நன்னா இருக்கட்டும் நினச்ச இல்லையா. அதனால தான் உன் கணவனுக்கு விஷமே சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகலை, கழுத்தில் தங்கித்து நீலகண்டன்னு அது அவருக்கு ஆபரணமாகவே ஆயிடுத்து, ஒன்றுமே ஆகலை. உன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் காரணம்னு அம்பிகையை இந்த 28வது ஸ்லோகத்தில் துதிக்கிறார் சங்கரர். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறா காமனா, இந்த ஷஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் கொண்டாடும் போது
கணவனுடைய வயசை வச்சு தானே கணக்கு பண்ணுறா, ஏன் ஒய்ஃபுக்கு கணக்கு பண்ணக்கூடாதா? இதான் ஆன்சர். கணவர் 60 வயசு நிறைவு செஞ்சுருக்காருன்னா அது மாமியோட பாக்கியத்தால் தான் மாமா நிறைவு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். அதனால் மாமியை கொண்டாடுறதுக்காக மாமாவோட சட்டியப்த பூர்த்தி. இவர் 80 பூர்த்தி பண்ணியிருக்காருன்னா மாமியோட மாங்கல்ய பாக்கியம் இவர் 80 கிராஸ் பண்ணியிருக்காருன்னு மாமியை கொண்டாடுறதுக்காக தான் மாமாவுக்கு சதாபிஷேகம். அத்தனையும் அந்த மனைவியினுடைய பிரபாவத்தால் தான் இவருக்கு வாழ்வான். இது அடியனா சும்மா சொல்லலை, இங்கே நிறைய பெண்கள் கேட்குறாங்கிறதுக்காக நான் சொல்லலை. கல்யாணத்தில் லாஜஹோமம்னு பண்ணுவா இல்லையா, பொறியிடுதல். அந்த பொறியிடுதல் தான் மனைவி கையால் பண்ணக்கூடிய ஹோமம். மற்றதெல்லாம் ஆண் பண்ணுவா. பொறியிடுதல் மட்டும் அந்த பெண் அவளுடைய சகோதரன் கையில் பொரிய நிரப்புவான். இந்த மாப்பிள்ளை கையில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அவர் கையை கீழே வச்சுப்பார், பொண்ணு கையை மேலே வச்சுப்பா, அக்னியில் பொறியிடுவா. அந்த பொறியிடும்போது ஒரு மந்திரம் சொல்லணும். மாப்பிள்ளை சொல்லுவார், இயம் நாரி உபப்ரூத்தே. அக்னியை பார்த்து, அக்னி தேவா இந்த பெண் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமாங்கினார். சொல்ல அவள் என்ன சொல்கிறா? உடனே இந்த பையன் சொல்கிறார், தீர்காயுரஸ்து மேபதிஹி ஜீவாத்து சரதசதம். அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன கேட்குறான்னா, அவள் கணவன் 100 வயசு நன்னா வாழணும்னு கேட்குறா. யார் அந்த கணவன்? இவர் தான். எனக்கு 100 வயசு கொடுன்னு கேட்கல, அந்த பொண்ணு அவள் கணவன் 100 வயசு நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன் அப்படி கேட்குறார்? ஆமாம், எனக்கு 100 வயசு கொடுன்னு அடிச்சுருவார். உனக்கு என்னடா 100 வயசும்பார். இல்லை, நமக்கு டிக்கெட் வாங்க முடியலைன்னா லேடிஸ் க்யூவில் போய் டிக்கெட் வாங்கிடுவோம் பாருங்க. அதுபோல் எனக்கு நீ 100 வயசுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். அதனால் பாரு, இந்த பெண்ணு பாவம் கல்யாண கோலத்தில் இருக்கா, இப்போ தான் மாங்கல்ய தாரணம் ஆச்சு. அதனால் அவள் கணவன் 100 வயசு வாழணும்னு ஆசைப்படுறா. கொஞ்சம் பார்த்து அவள் கணவனுக்கு 100 வயசு கொடு அப்படின்னு அந்த பொறியிடும்போது லாஜஹோமத்தில் இந்த கணவன் மந்திரம் சொல்லி பிரார்த்திக்கிறான். அந்த மாமிக்காக, அந்த பெண்ணுக்காக இவனுக்கு இந்த ஆயுசை அக்னி தேவன் கொடுக்குறானோ. இதுதான் லாஜஹோமத்தோட தாத்பரியம். இந்த மாமி பிரார்த்தனை பண்ணாங்கிறதுக்காக அவளுடைய கணவனுக்கு அந்த வாழ்வு என்பது கிடைக்கிறது. அதனால தான் இந்த சிவபெருமான் விஷத்தையே சாப்பிட்டார், ஒன்றுமாகலை. என்ன காரணம்னா, பார்வதியே எல்லாம் உன்னுடைய மாங்கல்ய பாக்கியம்தான் காரணம். அது மட்டும் இல்லை, இதுக்கு பிரமாணம் ஒன்று இருக்குது. பாகவதத்தில் பார்க்கடல் கடையும் போது விஷம் வருது. தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டுற அந்த விஷத்தை நீங்கள் தான் சாப்பிட்ணுன்னு. அப்போ சிவன் என்ன பண்ணார்? வந்து விஷம் சாப்பிட்டார். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? பாகவத ஸ்லோகம், ஏவம் ஆமந்திரிய பகவான் பவானீம் விஸ்வபாவனஹா தத்விஷம் ஜக்துமாரேபே பிரபாவஜ்ஞா அன்வமோதத. விஷத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்வதிட்ட பர்மிஷன் வாங்கினாராம். எது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய்ஃப்ட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாமா? அதனால் முதல்ல பார்வதிட்ட இப்படி வாழலாம் விஷம் சாப்பிடணும்னு சொல்கிறா, சாப்பிடட்டுமா வேண்டாமான்னாராம். தைரியமாக சாப்பிடுங்கன்னு தோட்டில் கை வச்சுட்டே சாப்பிடுங்கன்னாலாம். தாட்டங்க மகிமா சாப்பிட்டார், ஒன்றுமே ஆகலை. அதனால் உன்னுடைய பிரபாவத்தால் தான் அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு ரசிக்கிறார். இது 28வது ஸ்லோகம். இப்படி 41 ஸ்லோகங்கள் ஒரு ஆனந்த அனுபவமாக வரக்கூடிய ஆனந்த லகரி. இப்போ அப்படியே நம்ம மெயின் சௌந்தரிய லகரிக்கு போவோம். 42லேருந்து 100. இந்த 42வது ஸ்லோகத்திலேருந்து 100வது ஸ்லோகம் வரை என்ன இருக்குன்னா, அம்பிகையை கேசாதி பாதாந்தமாக வர்ணிக்கிறார். கேசத்திலேருந்து பாதம் வரைக்கும் முழுமையாக வர்ணித்து கொண்டே வருகிறார். அதுதான் 42லேருந்து 100, 59 ஸ்லோகங்களும் அப்படியே வர்ணனை தான். அதனால் இது அப்படியே வேவ்ஸ் ஆஃப் பியூட்டி, அதனால் சௌந்தரிய லகரின்னு பேர். இப்போ எப்படி வர்ணிக்கிறார்னா, 42வது ஸ்லோகம், அம்பிகை தலையில் ஒரு கிரீடம் வச்சுருக்காளாம். அந்த கிரீடத்துக்கு மேலே பார்த்தா ஒரு பிறை சந்திரன் இருக்குது. இந்த பிறை சந்திரனோடு கூடிய கிரீடத்தை லிட்ரரி நோக்கில் பார்த்து வர்ணிக்கிறார். கதைர்மாணிக்யத்வம் ககனமணி பிஸ்ஸாந்திர கட்டிதம் கிரீட்டம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதியா ச நீடேயச்சாயாச்சுரண சபலம் சந்திரசகலம் தனுஷௌனாசீரம் கிமித்தின நிபத்னாதி திஷனாம். அதாவது பார்வதி தலையில் கிரீடம் வச்சுட்டுருக்கா. அந்த கிரீடத்தில் 12 மணிகள் பொருத்தி இருக்கான். அந்த கிரீடத்தில் உள்ள 12 மணிகள் எதை போல் இருக்குன்னா, 12 சூரியர்களை போல் இருக்கான். 12 சூரியனா? எத்தனை சூரியன் மொத்தம்? ஒரு சூரியன் யார் சொன்னா? உண்மையாகவே 12 சூரியன் இருக்கு. துவாதச ஆதித்யர்கள்ங்கிறோமே, இதை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மொத்தம் 12 சூரியர்கள் இருக்காளாம். யார் யாருன்னா, தாத்தா, அரியமா, மித்ரன், வருணன், இந்திரன், விவஸ்வான், பூஷா, பர்ஜன்யன், அம்சன், பகன், துவஷ்டா, விஷ்ணு. இவா 12 சூரியன். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சூரியன் வருவாராம். சித்திரை மாதத்துக்கு முதல் சூரியன், அந்த ஒரு மாதம் அவர் வேலை பார்த்துட்டார்னா 11 மாதம் போஸ்ட் டியூட்டி ஆஃப் ரெஸ்ட் எடுத்துக்க போயிடுவார். வைகாசி மாதத்துக்கு 2வது சூரியன் வருவார், அந்த ஒரு மாதம் வேலை பார்ப்பார். அதுக்கப்புறம் 11 மாதம் ரெஸ்ட்டுக்கு போயிடுவார். ஆனி மாதத்துக்கு 3வது சூரியன். இப்படி 12 மாதத்துக்கு 12 சூரியன். முதல்ல சித்திரைக்கு தாத்தாங்கிற சூரியன் வருவார். சித்திரை முடிஞ்சு வைகாசி வந்தால் தாத்தா ரெஸ்ட்டுக்கு போயிடுவார், அரியமா டியூட்டிக்கு வந்துடுவார்.
வைகாசி முடிஞ்சு ஆணி வந்ததுன்னா அரியமா ரெஸ்ட்டுக்கு போயிடுவார், மித்ரன் டியூட்டிக்கு வந்துடுவார். இது போல் ரிலீவர் டியூட்டி மாதிரி பார்த்துட்டு 11 மாத போஸ்ட் டியூட்டி ஆகும், 1 மாத டியூட்டியும் பார்த்துட்டு 12 சூரியன் 12 மாதத்துக்கு வரா. அந்த 12 சூரியனையும் ஒன்று சேர்த்து 12 மணிகளாக கிரீடத்தில் பதித்து விட்டார்களோன்னு தோன்றுகிறது. அது சிறப்பு இல்லை, அத்தோடு பிறை சந்திரன் அணிஞ்சுட்டு இருக்காளோ இல்லையோ, இந்த 12 சூரியர்களின் ஒளி அந்த பிறை சந்திரனில் படுறதான். பட்டா என்ன ஆகும்? 12 சூரியன் இருக்கு, பிறை சந்திரனையும் பொருத்தின்னு இருக்கா. 12 சூரியன் ஒளி சந்திரனில் பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்கிறது. அப்போ என்ன ஆகும்? இங்கே தான் கவிநயம். அந்த சந்திரன் வானவில்லா மாறிடுத்துன்னார். சயின்ஸ் புரியலையா? சன்லைட் இருக்கே, அது ஒயிட் லைட் தான், ஆனால் அது ஒரு மீடியமில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆனால் விப்ஜயார்னு 7 கலர்ஸாக மாறிடும். இங்கே அந்த பிறை சந்திரன்கிறது நடுவில் ஒரு பிரிசம் போல் மீடியமாக இருக்கான். இந்த 12 மணிகள்ங்கிறது சூரியனை போல் இருக்கான். 12 மணிகள்லேருந்து வரக்கூடிய சூரிய ஒளி இந்த பிரிசம் போல் இருக்கக்கூடிய அந்த சந்திரனில் பட்டதும் சந்திரனில் விப்ஜயார் வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் 7 வண்ணங்களாக அது ரிஃப்ராக்ட் ஆகிறது. 7 வண்ணங்களோடு வளைஞ்சிருந்தா அது சந்திரன் இல்லை, வானவில். அதனால் இந்த மணிகளின் ஒளிப்பட்டு அந்த சந்திரன் வானவில்லாக மாறிவிட்டதுன்னு ரொம்ப சயின்டிஃபிக்காக அதை விளக்கியிருக்கார். அடுத்தது அப்படியே 43வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த பார்வதி தேவியினுடைய கூந்தல் நறுமணத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒரு முடிவு பெறாத, ஒரு தீர்ப்பு சொல்லாத ஒரு வழக்குக்கு தீர்ப்பும் சொல்லிடுத்து. அதுதான் இந்த 43வது ஸ்லோகத்துக்கு சிறப்பு. துனோத்து துவாந்தம் நகா துலித தலித இந்தீவரவனம் கனஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிக்குர நிகுரும்பம் தவசிவே யதியம் சௌரபியம் சகஜமுபலப்தும் சுமனசகா வசந்தியஸ்மின் மன்யே வலமதன வாட்டி விட்டபினாம். இப்போ அந்த கிரீடத்துக்கு கீழே பார்த்தா பார்வதியின் கூந்தல் இருக்குது. இந்த கூந்தல் பார்த்தா கருகருன்னு கருநீல தாமரைகள்லாம் காடாக பூத்து இருப்பது போல் இருக்கான். கருநீல தாமரைகள் வரிசையாக பூத்திருந்தால் எப்படி இருக்கும், அது போல் கூந்தல் இருக்குது. அந்த கூந்தலில் அமர்வதால் தான் தேவலோக புஷ்பங்களுக்கெல்லாம் வாசனை வரதான். இல்லையே, நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? பூ வச்சுட்டா தானே கூந்தலுக்கு வாசனை இல்லையா? எதியம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசகா. தேவலோகத்தில் பாரிஜாத்தம், கற்பகம், இந்த பூவெல்லாம் பூத்திருக்கு, வாசனையே இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணித்தான், பார்வதியின் கூந்தலில் உட்காந்ததும் அதுக்கெல்லாம் வாசனை பெற்று இப்போ என்னன்னா கம 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 கமன்னு அந்த பூக்கள்லாம் மணக்கிறது. பூவெல்லாம் உன்வாசம்ங்கிற பூவுக்கே உன்வாசம்ட்டார். அதனால் பூக்களுக்கே இவள் கூந்தல் மூலமாக வாசனை வந்தது. இதன் மூலம் என்ன பண்ணிட்டார்னா, சிவபெருமான் தீர்த்து வைக்காத ஒரு வழக்கை சங்கரர் தீர்த்து வச்சுட்டார். அது என்ன வழக்குன்னா, அது திருவிளையாடலில் இருக்குது. உடனே திரைப்படம் திருவிளையாடல் நினச்சிடாதீங்க. இது ஆக்சுவலாக ஸ்காந்த புராணத்தில் ஹாலாஸ்ய மகாத்மியம்னு இருக்குது சான்ஸ்கிரிட்டில். அதை தழுவி தான் தமிழில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம்னு பாடினார். இதை ரெண்டையும் கொஞ்சம் தழுவாமல் ஏபி நாகராஜன் சினிமாவாகவும் எடுத்துட்டார். இதில் சான்ஸ்கிரிட்டில் ஒரிஜினல் ஹாலாஸ்ய மகாத்மியத்தில் உள்ள விஷயத்தை சொல்கிறேன். அதுதான் இந்த தீர்ப்பு. என்ன தீர்ப்புன்னா, இப்போ இந்த ஸ்லோகத்தை மனசில் வச்சுக்கோங்க. கருநீல தாமரைகள் பூத்தாப்பில் கூந்தல், அதில் உட்காரத்தினால தான் பூவுக்கே நறுமணம் வருது. இது எங்கே இருக்குது? சௌந்தரிய லகரியில். இதை ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மதுரையை செண்பக பாண்டியன்னு ஒரு பாண்டியன் ஆண்டு வந்தான். அந்த செண்பக பாண்டியன் ராஜா மட்டும் கிடையாது, நல்ல கவிஞன், அப்பப்போ கவிதையெல்லாம் எழுதுவான். அந்த செண்பக பாண்டியன் அப்படியே தோட்டத்தில் தன் மகாராணியோடு அப்படியே உலா வந்தான். அப்போ ஒரு காட்சியை பார்த்தான். அவன் மனைவி மகாராணி கூந்தலுக்குள்ளே ஒரு வண்டு உட்காந்துது. பார்த்தான், என்னடா இது, என் மனைவியின் கூந்தலில் வண்டு உட்கார்றது. அவள் கூந்தலில் பூவே சூடலையே, ஒருவேளை கூந்தலில் பூ வச்சுட்டு இருந்தா பூவின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு வண்டு வந்ததுன்னு சொல்லலாம். பூவே இல்லாத போது என் மனைவியின் கூந்தலுக்கு வண்டு வருதுன்னா, ஒருவேளை என் மனைவியின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பாட்டு எழுதினாம்பா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செரியற்றறிவை கூந்தலில் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. அந்த வண்டை பார்த்து கேட்குறானா, ஏ வண்டே, நீ எத்தனையோ பூக்களில் போய் அந்த நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு தேனை பருகி இருப்பாய். ஆனால் என் மனைவியின் கூந்தலில் பூவே சூடாத போது நீ உட்கார்றேன்னா, இதுவரை நீ பார்த்த பூக்களில் இல்லாத நறுமணம் என் மனைவியின் கூந்தலில் இருக்கா? நீ எந்த பூவிலும் காணாத ஒரு இயற்கை நறுமணத்தை இந்த கூந்தலில் கண்டாயா அப்படின்னு எழுதிட்டார். இதை எழுதிட்டு அத்தோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த நாள் செண்பக பாண்டியன் சபைக்கு வந்தார். இது திரைப்படத்தில் வேறு மாதிரி காட்டுவா, அதை விட்டுடுங்க, நான் புராணத்தில் உள்ளதை சொல்கிறேன். செண்பக பாண்டியன் சபைக்கு வந்தான். சபைக்கு என்ன சொன்னான்னா, நேற்று மாலை என் மனைவியின் கூந்தலை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதினேன்.
நான் எழுதின அதே பாட்டை எந்த புலவர் சொல்கிறாரோ அவருக்கு 1000 பொற்காசு பரிசுன்ட்டான். இவர் எழுதின அதே பாட்டை யாரால் சொல்ல முடியும்? ஒரு புலவரும் முன் வரலை. ஆனால் ராஜா என்ன சொல்லிட்டான், நல்ல புலவர்னா அவருக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், என் கருத்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால் என் கருத்தை வெளியிடக்கூடிய பாட்டை சொன்னாதான் பரிசு. சந்தேகத்தை தீர்த்தா பரிசு இல்லை, என் மனத்தில் தோன்றிய அதே கருத்துள்ள பாட்டை சொல்லணும். அதை சொல்லக்கூடிய புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு ராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டான். இது சாத்தியமான எல்லாரும் கேட்டா. ராஜா சொல்லிட்டான், டாக்டர்னா பேஷண்ட்டோட பல்ஸ் தெரியணும், உபன்யாசகர்னா ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியணும், அதுபோல் ஒரு போயட்டுன்னு சொன்னால் அவனுக்கு ரசிகனுடைய பல்ஸ் தெரியணும். இதை தெரிஞ்சு எழுதுறவனை தான் ஒத்துப்பேன்ட்டான். எல்லா புலவர்களும் முயன்று பார்க்குறா, யாராலையும் முடியலை. அப்போ தான் அதே மதுரையில் தர்மின்னு சொல்லி ஒரு அர்ச்சகர் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கார். அவரை பொதுவாக நகைச்சுவை கதாபாத்திரம் போல் காட்டிவிடுறா. அவர் ஆக்சுவலாக பெரிய சிவபக்தர். அவருக்கு என்ன ஆசைன்னா, மீனாட்சி அம்மன் உற்சவத்தில் கையில் காப்பு கட்டின்னு தொண்டு செய்யணும்னு ஆசை. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, கிரகஸ்தன் கல்யாணமான அர்ச்சகர் தான் காப்பு கட்டி தொண்டு செய்யலாம். உற்சவத்தில் காப்பு கட்டுறதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இவர் பிரம்மச்சாரி, அதனால் காப்பு கட்டின்னு உற்சவத்தில் பங்கேற்க முடியல. சரி, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னா அந்த நாளில் பையன் வீட்டார் பெண் வீட்டாருக்கு கன்னியாசுல்கம்னு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வரதட்சணைன்னு நம்ம சனாதன தர்மத்தில் கிடையாது. பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டார் பணமே வாங்கப்படாது. மாப்பிள்ளை வீட்டார் தான் கன்னியாசுல்கம்னு பெண் வீட்டில் பணம் கொடுத்து பொண்ணு எடுப்பாளாம். என் ஃப்ரெண்டு கூட சொன்னால், இதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறதான்னு. அப்படி தான் பொண்ணு எடுப்பா. இந்த தர்மிக்கு கன்னியாசுல்கம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இப்போ கன்னியாசுல்கத்துக்கு காசு இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா காப்பு கட்டின்னு உற்சவத்தில் பங்கேற்க முடியாது. அதனால் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க காசு வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்பு வந்தது. ராஜா மனசில் தோன்றின பாட்டை சொன்னால் 1000 பொற்காசு. தர்மி பார்த்தார், 1000 பொற்காசு கிடச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜா மனசில் தோன்றின பாட்டை எப்படி சொல்லுவதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் தர்மியோட தோளை வந்து தட்டினார். யார்? சிவாஜி. இல்லை, காந்திஜி நேருஜி மாதிரி சிவாஜி, சிவபெருமான். தோளை தட்டினார். யார்ப்பா நீன்னார். இல்லை, உன் குரல் எனக்கு கேட்டது, நீ தேடிக்கொண்டிருக்கும் பாட்டி என்னிடம் இருக்கிறது, எடுத்து செல் அப்படின்னார். ஏன்பா பரிசு உனக்கு வேண்டாமா? இல்லை, எனக்கு பரிசில் ஆசை இல்லை, நீ எடுத்து செல். ஒருவேளை புதுசாக பாட்டு எழுதி பழகிறியா? அடி வாங்கினா என்னை தள்ளி விடலாங்கிறதுக்காக என்னை அனுப்புகிறாயான்னார். இல்லை, எனக்கு உண்மையில் பரிசில் நாட்டம் இல்லை. நீ வேண்டுமானால் என் அறிவை சோதித்து பாரேன். கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? வேணாம், எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும், இரு நானே கேட்குறேன். அப்போ கேளுன்னார். பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். அப்பா நீ உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்சவன் தான்ப்பா, அப்ப பாட்டை கொடுன்னார். ஆனால் ஒரு கேள்வி, சரி அது அந்த காலத்தில் அப்படி கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டார். இந்த காலத்தில் தர்மி எப்படி கேள்வி கேட்டிருப்பார், அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பார்? ஒரு சின்ன கற்பனை பாருங்க. பார்க்கக்கூடாதது யூடியூப் வதந்தி, படிக்கக்கூடாதது ஃபேஸ்புக் புரளி, செய்யக்கூடாதது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், தவிர்க்க வேண்டியது செல்ஃபி புகைப்படம், கேட்கக்கூடாதது வாய்ஸ் மெசேஜ், சேரக்கூடாதது வாட்ஸ்அப் குழு, சேராதிருப்பது ஃபோனும் நிம்மதியும், கண்ணுக்கு கெடுதல், காதுக்கு தீங்கு, மனதுக்கு விஷம், எனக்கு செல்ஃபோனே வேண்டாம்ப்பா பாட்டை கொடுன்னு வாங்கிட்டார். பாட்டை வாங்கிட்டார். தர்மி நேராக ராஜாவோட சபைக்கு வரார். அவருக்கு ராஜாவே யாருன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணார். அங்கே தான் ராஜா இருக்காருன்னு காமிச்சா. ராஜாட்ட வந்தார். ராஜா பாட்டை படின்னா. இப்போ தர்மி தட்டு மாதிரி படிக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செரியற்ற அறிவை கூந்தலில் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே. இதான் மன்னா. ராஜா ஸ்டன்னாக எழுந்துட்டான். ராஜா என்ன சொன்னா, என் மனசில் தோன்றின அதே கருத்தோட ஒரு பாட்டை சொல்லுன்னா, ஒரு மனசில் தோன்றின அதே பாட்டோட வந்துட்டார். அதாவது ஒரு கடையில் போய் போன வாரம் ஒரு வடை போட்டிருந்தீங்க நல்லா இருந்தது, அதே மாதிரி வடை கொடுங்கண்ணா, போன வாரம் போட்ட அதே வடை இருக்குன்னு கொடுத்துட்டார். ராஜா என் மனசில் தோன்றின கருத்துள்ள பாட்டை கொடுன்னு சொன்னால் மனசில் தோன்றின அதே. ராஜா எழுந்தான். இப்படி சைக்காலஜி தெரிஞ்ச புலவரை நான் பார்த்ததே இல்லை. யார் அங்கே 1000 பொற்காசை கொண்டு வான்னா. மன்னா அப்படின்னு ஒருத்தர் எழுந்தார். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர், நக்கீரர் எழுந்தார். மன்னா இந்த பாட்டில் பிழை இருக்குன்னார். இப்போ ராஜா என்ன சொல்லியிருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்க. நாம் சொல்கிறது ஒரிஜினல் புராணம். ராஜா என்ன சொல்லியிருக்கணும், பாட்டு சரியா பிழையாங்கிறது இங்கே விஷயமே இல்லை.
என் மனசில் தோன்றின பாட்டை சொன்னானா இல்லையாங்கிறதான் போட்டி. நான் கருத்தோடு சொல்லணும்னா எழுத்தோடு அதே பாட்டை சொல்லிட்டான், அதனால் பரிசை தாரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ராஜா பார்த்தான், ஓ பாட்டில் பிழை இருக்கா, இதை நம்ம பாட்டுன்னு சொன்னால் இவர் நம்ம பாட்டையும் பிழைன்றுவார், 1000 பொற்காசு மிச்சம்ட்டு ராஜா பின்வாங்கிட்டான். தர்மி பார்த்தார், என்னன்னார், புலவரே இங்கே வாரும். நக்கீரர் கூப்பிட்டார், நீங்கள் பாடின பாட்டில் பிழை இருக்கிறது. தர்மி சொன்னார், பிழை இருந்தால் என்ன, எவ்வளோ பிழை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டு மிச்ச பரிசை கொடுக்க வேண்டியதானே என்னார். அதெல்லாம் இல்லைப்பா, சரியான பாட்டுக்கு எம் பாண்டிய மன்னன் பரிசளிக்கிறான் என்றால் அதனால் முதலில் சந்தோஷப்படுவதும் யாம் தான். அதே சமயம் பிழையான பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறான் என்றால் முதலில் வருத்தப்படுவதும் யாம் தான். ஓஹோ, இங்கே எல்லாமே நீர்தானா, இப்போ பரிசு கிடையாதா? கிடையாது. ஒன்று சொல்கிறேன், பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவர்கள் உண்டு, குற்றம் சொல்லி பெயர் வாங்கும் புலவர்களும் உண்டு. இதில் நீங்கள் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை நீரே பார்த்து கொள்ளும். கடைசியாக ஒரு விஷயம்ப்பா, உன்ன மாதிரி 2 பேர் வேண்டாம், நீர் ஒருத்தரே போதும், உலகம் உருப்படும், நான் வரேன்ட்டு தர்மி வந்துட்டார். அது தள்ள கை வச்சு உட்காந்துருக்காரு. என்னடா இது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு உட்காந்துருக்கும்போது மறுபடியும் ஒருத்தர் தோளை தட்டினார். யார்? அதே சிவாஜி, அதே சிவபெருமான் வந்தார். என்னாச்சு, கிடச்சிதான்னார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அடிதாயா கிடச்சிருக்கும். எங்கிட்ட பேசும்போது இலக்கண சுத்தமாக பேசுகிற, பாட்டு எழுதும்போது கோட்டை விட்டுடுறியே, தப்பான பாட்டை எழுதி கொடுத்துட்டியே. அவர் பார்த்து, தப்பான பாட்டா? சரியான பாட்டு தானே எழுதி கொடுத்தேன், தப்புன்னு யார் சொன்னது? அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் தான் எல்லார் பாட்டையும் தப்புன்னு சொல்கிறான். அப்படியா, வா வந்து கேட்போன்ட்டு வந்தார். வந்த சிவபெருமான் என்ன பேசியிருக்கணும்? ராஜா மனசில் தோன்றின பாட்டை தர்மி சொல்லிட்டார், பரிசு கொடு. அவருக்கு திருவிளையாடல் விளையாடணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணிட்டார், என் பாட்டை இப்படி சொன்னவன் எவன்னார். ராஜா சொன்னார், அவன் இவன் என்று ஏகவச்சனத்தில் பேசினால் பதில் சொல்ல மாட்டோம், முறையாக கேள்வி கேட்டால் முறையாக பதில் வழங்கப்படும். சரி, யார் குற்றம் சொன்னது? நக்கீரர் எழுந்தார், யாம் தான் சொன்னோம். என்ன குற்றம் கண்டாய், சொற்குற்றமா பொருட்குற்றமா? இவர் பாருங்க டிவியேட் ஆகி போயிட்டார். ராஜா மனசில் தோன்றின பாட்டை சொல்லிட்டான், ப்ரைஸ் கொடுன்னா முடிஞ்சு போச்சு. இவர் டிவியேட், என்ன குற்றம், சொற்குற்றமா பொருட்குற்றமா? நக்கீரர், அது சொற்குற்றமாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளலாம், இது பொருட்குற்றம், பொறுக்க முடியாது. என்ன குற்றம் கண்டாய்? அதுவா, இந்த பாட்டில் பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாக நறுமணம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த பாட்டோட கருத்து என்ன? என் வண்டே, எத்தனையோ பூக்கள் பார்த்த, நீ பார்த்த பூக்களில் இல்லாத புதிய இயற்கை நறுமணத்தை என் மனைவியின் கூந்தலில் பார்த்தியா, அதனால தான் அந்த கூந்தலை மொய்த்தாயா அப்படின்னு எழுதியிருக்கு. அது கிடையாது. ஏன் இல்லை? நக்கீரர் சொன்னார், அப்படி இல்லை, பெண்கள் கூந்தலுக்கு நேச்சுரலாக துர்நாற்றம் தான் இருக்கும். அவாயதான், யாரும் கோச்சுன்றாதீங்க, அப்படி தான் இருக்கும். அது அவள் ஏதாவது சிகைக்காயோ வாசனை திரவியங்களோ இதெல்லாம் பூக்களோ இதெல்லாம் பயன்படுத்தினா தான் வாசனை வருமே ஒழிய இயற்கையில் வாசனை கிடையாது. உடனே சிவபெருமான் சொன்னார், புலவர் வேஷத்தில் வந்திருக்கார். அவர் சொன்னார், நான் தேவலோக பெண்களை மனசில் வச்சுன்னு எழுதினேன், அவள் கூந்தலுக்கு இயற்கையான நறுமணம் உண்டு. நக்கீரர் சொன்னார், தேவலோக பெண்களாக இருந்தாலும் அவளும் பாரிஜாத்தம் கற்பகம் இந்த பூக்களெல்லாம் சூடிண்டாதான் நறுமணம் வருமே ஒழிய அவளுக்கும் இயற்கையான நறுமணம் கிடையாது. அடுத்த கேள்வி கேட்டார் புலவர் சிவபெருமான், பார்வதியின் கூந்தலை நினச்சி எழுதினேன். நக்கீரர் என்ன சொல்லிட்டார், பரவினி வழிபட்டேத்தும் பரஞ்சுடர் திருக்காலத்தி அரவநீர் சடையார் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை இரவினீன் குழலும் அற்றோ என அஃதும் அற்றே என்னா வெறுவிலான் சலமே உற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். பார்வதியின் கூந்தலாக இருந்தாலும் நக்கீரர் சொல்லிட்டார், நான் வணங்கக்கூடிய திருக்காலத்தி சிவபெருமானுடைய பாதையில் இருக்கக்கூடிய பார்வதியாகவே இருந்தாலும் அவ கூந்தலுக்கும் இயற்கையாக நறுமணம் இல்லைன்னார். சிவபெருமான் பார்த்தார், என்ன பார்வதியின் கூந்தலுக்கு நறுமணம் இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு, இதை நான் தானே சொல்லணும், இருக்கா இல்லையான்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணை காமிச்சதும் நக்கீரர் சொன்னார், நீ நெற்றிக்கண் மட்டும் இல்லை, உடலில் 1000 கண்களோடு வந்தாலும் சரி குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னார். கோபப்பட்டு சிவபெருமான் நக்கீரரையே எரிச்சுட்டார். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணார், புலவர்கள்லாம் பிரார்த்திச்சாயோ நக்கீரன் இல்லாமல் சங்கத்தமிழா நீங்கள் மீட்டு கொடுக்கணும்னா. சரி, நக்கீரனை மீட்டார். தர்மிக்கு பொற்காசை கொடுன்னார். ஆனால் வழக்கம் முடிச்சு வைக்காமல் போயிட்டார். பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை நறுமணமா செயற்கை நறுமணமா அது கம்ப்ளீட்டே ஆகலை. இப்போ கேஸ் என்ன, விவாதம் என்ன ஆரம்பிச்சுது, அது எங்கே ஆரம்பித்து பார்வதி கூந்தல் வரைக்கும் போயிடுத்து. பார்வதியின் கூந்தலுக்கு இயற்கையாக நறுமணம் உண்டா இல்லையா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இல்லாமல் போயிடுத்து. இவர் தர்மிக்கு பொற்காசை கொடுத்துட்டார், நக்கீரனை காப்பாற்றிட்டார், முடிச்சு வைக்காமல் போயிட்டார். அதனால் சங்கரர் பார்த்தார், சரி அவர் முடிச்சு வைக்கலை, நான் முடிச்சு வச்சுட்றேன்னு இந்த சௌந்தரிய லகரியில் 43வது ஸ்லோகத்தில் பார்வதியின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் உண்டு, அதில் வந்து உட்காந்ததுனால தான் தேவலோக புஷ்பங்கள்லாம் நறுமணம் பெற்றன. அதனால் நக்கீரனும் சிவபெருமானும் டிஸ்கஸ் பண்ணி அது பார்வதிக்கே ரொம்ப எம்பாரசிங்காக போச்சான். எதுக்கு நம்ம ஆத்துக்காரர் நம்ம கூந்தலை பிடிச்சி இழுத்து நடு சபையில் பேசி அதில் வேற நக்கீரன் பார்த்த மாதிரி அந்த கூந்தலுக்கு நறுமணம் இல்லைன்னு வேற சொல்லிட்டானே, அதனால் இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு அவள் கூந்தலுக்கு இயற்கையாக நறுமணம் உண்டு எப்படி சொல்கிறாருன்னா, அந்த கூந்தலில் அமர்வதால் தான்
பூக்களுக்கு நறுமணம். எதீயம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசகா வசந்தியஸ்மின் மன்யே வலமதன வாட்டி விட்டப்பினாம். இதில் வசிப்பதால் தான் தேவலோக புஷ்பங்களும் நறுமணம் பெற்றனன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அந்த ஒரு பெரிய சண்டையை முடிச்சு வச்சுட்டார். அடுத்து 44வது ஸ்லோகம். இந்த நெத்தியில் வகுடு இருக்கு இல்லையா, அந்த வகுடை பற்றி இந்த ஸ்லோகம். சீமந்தம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அந்த வகுடு பிரிப்பதை தான் சீமந்தோன்னயனம்னு பண்ணுறா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சீமந்தோன்னயனம்னு பண்ணுறோம் பாருங்க, அதை வகுடு பிரித்தல்னு தான் சொல்லுவாள். இந்த வகுட்டை பற்றி ரொம்ப அழகான ஸ்லோகம் 44. தனோத்து க்ஷேமம் நக தவவதன சௌந்தர்ய லகரி பரிவாக ஸ்ரோத்த சரணிரிவ சீமந்த சரணிகி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம் பிருந்தைஹி பந்தி கிருதமிவ நவீனார்க்க கிரணம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இந்த மொத்த ஸ்தோத்திரத்தின் பெயர் இந்த ஸ்லோகத்தில் வந்துடுது. இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பேர்? சௌந்தரிய லகரி. இது பாருங்க, தவ வதன சௌந்தரிய லகரி, உன்னுடைய முகத்திலேயே சௌந்தரிய லகரி இருக்குன்ட்டார். இப்போ சௌந்தரிய லகரின்னா என்ன அர்த்தம்? சௌந்தரியம்னா அழகு, லகரினா வேவ்ஸ், வெள்ளம்னு வச்சுக்கலாம். முகத்தில் அழகு வெள்ளம். இப்போது நதியில் அதிகமாக வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவா? வாய்க்கால் வெட்டுவாளம். இது பாருங்கள் எவ்வளோ அழகான கவிநயம்னு. நதியில் வெள்ளம் ரொம்ப பொங்கி வருது, ஒரு லிமிட்டை தாண்டி வந்துடுது, என்ன பண்ணுவா? ஒரு வாய்க்கால் வெட்டி விட்டு அதை இன்னொரு பக்கம் டைவர்ட் பண்ணுவா இல்லையா? இப்போ முகம் வந்து சௌந்தரிய லகரி, அழகு வெள்ளம் பொங்கி வருது, இது பொங்கி கொட்டுறது, ஓவர்ஃப்ளோ ஆகுது, இதுக்கு வாய்க்கால் வெட்டணும், அதுதான் வகுடம். முகத்தில் இருக்க அழகுங்கிற வெள்ளத்துக்கு வகுடுன்னு வாய்க்கால் வெட்டி விட்டு இதன் வழியாக அந்த அழகை அப்படியே ட்ரெயின் பண்ணியிருக்கா. அதுதான் அந்த சௌந்தரிய லகரிக்காகத்தான் இந்த சீமந்த சரணிகின்னு ரசிக்கிறார். அடுத்து இந்த வகுட்டில் ஒரு உச்சி போட்டு வச்சுன்ற காலம். அந்த உச்சி போட்டு எப்படி வச்சுருக்காருன்னா, அந்த நுட்பம் பாருங்க. வகந்தி சிந்தூரம், சிந்தூரம்னா பொட்டு, அதை நல்லா வட்ட வடிவில் சூரியனை போல் நடுவில் இந்த இடத்துல பொட்டு வச்சுருக்காளாம். இந்த வகுடு இருக்கும் இல்லையோ, அதில் ஒரு கோடு போல் அப்படியே அந்த குங்குமம் மேல் நோக்கி போகிறதாம். அப்போ நுனியில் ரவுண்டாக இருக்குது, மேலே போகும்போது ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும், இந்த பெண்டுலம்னு இருக்குது பாருங்க. பெண்டுலமில் இப்படி அழகாக ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே வளையம் இருக்கும். அதுபோல் இந்த பெண்டுலத்தினுடைய அந்த ஷாஃப்ட் போல் மேல் நோக்கி ஒரு கோடு வகுட்டில் போயின்ட்டுருக்கு. கீழே அந்த பெண்டுலத்தில் உள்ள வட்டம் போல் வட்ட வடிவில் இந்த பொட்டு இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன கற்பனை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பொட்டு இருக்கே ஒரு கிரணம் கொண்ட சூரியனை போல் இருக்கான். சூரியன் எல்லா திசையிலையும் கிரணங்களோடு ஒளி வீசின்றிருப்பான். இது ஒரு லைன் மட்டும் மேலே போகிறது, மிச்ச பக்கம்லாம் லைன் இல்லை, ஒரு கிரணத்தோடு உள்ள சூரியன் போல் இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி கேட்டார், சூரியன் எப்படி ஒரு கிரணத்தோடு இருப்பான்? அது என்னென்னா, அவளுடைய கேசம் கூந்தல் இருக்கு இல்லையா, அதில் இருட்டு உட்காந்துருக்கான். இந்த இருட்டுக்கும் சூரியனுக்கும் சண்டை வந்துருத்தான். இப்போ ரசனை பாருங்க, இந்த பக்கம் அழகு வெள்ளத்துக்கு வாய்க்கால் வெட்டி விட்டு வகுடு எடுத்தா, அதில் சூரியன் வந்து பொட்டா உக்காந்துட்டான். இவ கூந்தலில் இருட்டு உக்காந்துது. உடனே கூந்தலில் இருக்கிற இருட்டு சூரியனை பார்த்து கேட்டுதான். இது மகாபெரியவர் வியாக்கியானத்தில் சொல்கிறார். பொதுவாக ஒரு பாட்டு சொல்லுவாள், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு. அது ஆக்சுவலாக இந்த ஸ்லோகத்திலேருந்து வந்தது தான். பார்வதியின் கூந்தல்லேருந்து இருட்டு கேட்டது சூர்யா சௌக்கியமா. இவ கூந்தலில் இருட்டு இருக்குது, பொட்டு எது போல் இருக்குது? சூரியனை போல் இருக்குது. இந்த இருட்டு, கூந்தலில் இருக்கிற இருட்டு பொட்டில் இருக்கிற சூரியனை பார்த்து பார்வதியின் கூந்தலில் உள்ள இருட்டு கேட்டது, ஹலோ சூர்யா சௌக்கியமா. சூரியனுக்கு கோபம் வந்துருத்தான். இருட்டே, என்னை பார்த்தா நீ பயந்து ஓடுவே இல்லையா? சூரியன் வந்தால் இருட்டு ஓடிடும் இல்லையா? உன்னை நான் விழுங்கக்கூடிய ஆள் என்னையே பார்த்து சூர்யா சௌக்கியமான்னு கேட்குறேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும் அப்படின்னு தான் சூரியன். இருட்டு சொன்னதான், நான் சாதாரண இருட்டு இல்லை, பார்வதி தலையில் உக்காண்டிருக்க இருட்டு, நீ என்னை விழுங்க முடியாது, நான் உன்னை விழுங்குறேன்னு சூரியனுடைய ஒவ்வொரு கிரணமாக இருட்டு விழுங்கின்னு வந்துட்டு ஒரே ஒரு கிரணத்தை மட்டும் போனா போகிறதுன்னு விட்டு வச்சுதான். அதுதான் இந்த சூரியன் ஒரே ஒரு கிரணத்தோட மிச்சம் இருக்குது. ஏன் விட்டு வச்சதுன்னா, நான் ஜெயிச்சேங்கிறதுக்கு அடையாளம். மொத்தமாக விழுங்கிட்டா ஜெயிச்சோன்னு தெரியாது, கொஞ்சம் அடிச்சுட்டு காயத்தோடு விட்டு வச்சாதான், அதோ பார் என்ன அடி அடிச்சிருக்கேன் பாருன்னு பார்த்துக்கிறவா பின்னாடி இருட்டு சூரியனை எப்படி அடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். பார்வதியின் கூந்தலில் இருந்து இருட்டு கேட்டது, சூர்யா சௌக்கியமா. சூரியன் விழுங்க வந்தது, இருட்டு சூரியனையே விழுங்கெடுத்து ஒரு கிரணத்தை மிச்சம் வச்சுது. இங்கே இருட்டு, இங்கே சூரியன், ஒரு கிரணம். இது அழகு வெள்ளம் பொங்கி ஓடக்கூடிய வடிகால்னு ரசிக்கிறார். இது வகுட்டுக்காகவே ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அனுபவம் பாருங்க. 46வது ஸ்லோகம். பார்வதியின் நெற்றி எப்படி இருக்குது? அதனால தான் இந்த பகுதிக்கு என்ன பேர்? சௌந்தரிய லகரி. எவ்வளோ அழகு! முன்னாடி உள்ள பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் வித்தியாசம் தெரியும்.
ஆனந்த லகரியில் ஒரு ஆனந்த அனுபவம், இது எல்லாமே அழகு அனுபவம். இப்போ 46வது ஸ்லோகம் பார்வதியின் நெற்றியை வர்ணிக்கிறார். லலாட்டம் லாவண்ய த்யுதி விமலம் ஆபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே மகுட கட்டிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாத் உபயமபி சம்பூய ச மிதः சுதாலேபஸ்யுதிஹி பரிணமதி ராக்காஹி மகரஹா. அதாவது சந்திரன் எடுத்தாலும், முழு சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இருக்கும் இல்லையோ, அந்த சந்திரன் எடுத்தாலும் தேங்காய் உடைக்கிற மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டாலும், சதுர்கா இல்லை, கரெக்டாக தேங்காயை ரெண்டாக உடைப்பா இல்லையா, அது போல் பிறை சந்திரனை ரெண்டாக உடைச்சாலாம். என்னப்பா உபன்யாசம் பண்ணுற, சந்திரன் எது, கொஞ்சம் நல்லா கவனிங்கோ. சந்திரனை எடுத்து தேங்காயை ரெண்டாக உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டாலாம். உடைச்சுட்டா மேல் பகுதி ஒன்று இருக்கும், கீழ்ப்பகுதி ஒன்று இருக்கும். மேல் பகுதி மேலே வளைஞ்சிருக்கும், கீழே நேராக இருக்கும். கீழ்ப்பகுதி மேலே நேராக இருக்கும், கீழே வளைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாலாம், சந்திரனை எடுத்து 2 பகுதியாக உடைச்சிட்டு மேல் பகுதியை கீழே வச்சாலாம், கீழ்ப்பகுதியை மேலே வச்சாலாம். மேல் பகுதியை கீழே வச்சது பிறை சந்திரனை போன்ற நெற்றி, கீழ்ப்பகுதியை மேலே வச்சது கிரீடத்தில் உள்ள பிறை சந்திரன் என்று ரசிக்கிறார். அதாவது இந்த ஜராசந்தனை வதம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டான், உடம்பை 2ஆக வெட்டிட்டு அந்த பக்கம் போட்டான், அதை இந்த பக்கம் போட்டான். அதுபோல் சந்திரனை 2ஆக வெட்டிட்டு மேல் பகுதியை கீழே வச்சா அது நெத்தி, கீழ்ப்பகுதியை மேலே வச்சா அது அவளுடைய கிரீடத்தில் உள்ள பிறை சந்திரன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். சங்கரர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ மறுபடியும் எடுத்து 2ஐயும் சேர்த்துருவோன்னார். இந்த கீழே இருக்கிறத அப்படியே திருப்பி மேலே கொண்டு வாங்கோ, மேலே இருக்கிறத கீழே கொண்டு வாங்கோ, 2ஐயும் ஒட்ட வச்சுடலாம். ஒட்ட வைக்கிறதுக்கு கம் வேணுமேனோ, அதுவே அமுதை பொழியும் நிலவு தானே, நிலவில் உள்ள அமுதத்தையே கோந்தா சேர்த்து ஒட்ட வச்சு பாருங்கோ, பூர்ணச்சந்திரன் வந்துடும். வெட்டி வச்சு பாருங்கோ, இவளுடைய நெற்றியும் பிறைச்சந்திரனும் வரும். அந்த மாதிரி அவள் நெற்றி அமைந்திருக்கிறது என்பது 46வது ஸ்லோகத்தில் உள்ள வர்ணனை. அடுத்து 47வது ஸ்லோகம். இப்போ புருவத்தை வர்ணிக்கிறார். புருவம் எப்படி இருக்குன்னா, புருவௌ புக்னே கிஞ்சித் புவன பய பங்கவ்யசனினி त्वदीये नेत्राभ्यां मधुकर रुचिभ्यां धृतगुणं धनुर्मध्ये सव्येतर करगृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्ठौ च स्थगयति निगूढान्तरमुमे. இது என்ன அனுபவம்னா பாருங்க, மன்மதன் வில்லில் அம்பு கோத்து அம்பு போட போகிறானோ, அதுக்கு வில் எடுத்தானோ. மன்மதனுடைய வில் என்ன, கரும்பு வில்லு தானே, அதுதான் பார்வதியின் புருவம் தர். புருவம் கருப்பாக இருக்கோ இல்லையோ, அதுதான் கரும்பு வில்லாம். மன்மதன் அதில் ஒரு வில் கயிறு நான் கட்டுவான் இல்லையா, மன்மதன் எதை நானாக கட்டுவான்னா வண்டு கூட்டங்களை கட்டி கட்டி அதை வில்லுக்கு நானாக்கிடுவான். அந்த நான் கயிறு தான் பார்வதியின் கண்கள் வண்டு போல் இருக்குது. ஆனால் இல்லைப்பா, 2 ரொம்ப தள்ளி தான் இருக்குது, அதுவும் 2 வண்டு தான் இருக்குது. மன்மதனுடைய அந்த வில்லில் உள்ள கயிறுங்கிறது வரிசையாக வண்டுகள் கட்டப்பட்டிருக்குமேனா, பார்வதி இப்படி 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 பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ, பல வண்டுகள் இருப்பது போல் இருக்கான், வெறும் 2 வண்டாக தெரியலையாம். இன்னும் புரியலையே. இந்த ஃபேன்னு ஒன்று இருக்கும் இங்கே, இல்லை பொதுவாக இந்த சீலிங் ஃபேன் இருக்கும் இல்லையா, அதில் எத்தனை ரெக்கை இருக்கும், 3, தப்பினா 4. ஆனால் அது வேகமாக சுற்றினா பல ரெக்கை இருப்பது போல் தெரியும் இல்லையா. அது போல தான் பார்வதிக்கு இருப்பது 2 கண்ணு 2 வண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி 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 பார்க்கும்போது பல வண்டுகள் வரிசையாக இருப்பது போல் இருக்குது. புருவம் என்பது மன்மதனுடைய வில், அவளுடைய பார்வை என்பது அதில் கட்டப்பட்ட வண்டு கூட்டங்களால் ஆன கணைகள் எல்லாம் எடுத்து. ஆனால் வில்லு உடஞ்சி போச்சேன்னு கேட்டா, வில்லு உடஞ்சிருக்கா? ஆமாம், புருவத்துக்கு நடுவில் கேப் வந்துருத்தோ இல்லையோ, வில்லுக்கு இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி, நடுவில் மூக்கு வந்துருத்தே. இந்த மூக்கு தண்டு வந்ததுனால வில்லு உடஞ்சாப்பில் இருக்கேன்னு கேட்டோம். அதுக்கு தான் சங்கரர் பதில் சொன்னார், வில்லு உடையலை, மூக்கு தான் மன்மதனுடைய லெஃப்ட் ஹேண்டுன்ட்டார். இப்படி வில்ல பிடிச்சின்னு இருக்கான், அதனால் இந்த பக்கம் ஒரு பாதி இந்த பக்கம் ஒரு பாதி, நடுவில் கயிறு போயின்னு இருக்கு. கயிறும் கொஞ்சம் தெரியலை, வில்லும் கொஞ்சம் தெரியலன்னா அது மன்மதன் இடது கையால் பிடிச்சின்னு இருக்கான். அதனால் மூக்கு தான் மன்மதனுடைய கை, 2 புருவங்கள் தான் அவனுடைய கரும்பு வில்லு, 2 கண்கள் தான் வண்டுகளால் கட்டப்பட்ட அந்த கயிறாக அமைந்திருக்கிறது. அதனால் மன்மதன் வில்லை எடுத்து விட்டான்னு இந்த புருவத்தை ரசிக்கிறார். இதைத்தான் பின்னாடி புது கவிஞர் புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு களமாக, போர் தொடுக்க பிறந்தவளோன்னு புது கவிதைகள்லாம் பாடுறா. ஆனால் நம்ம லிட்ரேச்சரில் இல்லாத விஷயங்கள் இல்லை. இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தில் மகாபெரியவர் ஒரு விஷயம் சொல்கிறார், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், எதுக்கு ஆதிசங்கரர் இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டமான ஸ்லோகங்களாக பண்ணிட்டாரோ. புரிகிற மாதிரி உபன்யாசம் பண்ணுறேன்னான்னு தெரியல, அது வேறு புரியறது இல்லையா. ஓ ஏன்னா சில சமயம் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் புரியாத மாதிரி பேசினா ரொம்ப கெட்டிக்காரன், புரிகிற மாதிரி பேசினா கொஞ்சம் கெட்டிக்காரன்ருவான். ஆனால் அழகாக வியாக்கியானத்தில் மகாபெரியவர் சொல்கிறார்,
சில ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சிலதெல்லாம் நம்ம புத்தியை போட்டு அப்படியே கசக்கி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கேன்னா அது ஏன் பண்ணாருங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். ரொம்ப எளிமையாக அர்த்தம் புரிகிற மாதிரி இருந்துருத்துன்னா கேட்டுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோமா. கொஞ்சம் புரியாத மாதிரி ஸ்லோகம் பண்ணா தான் இது என்னன்னு யோசிக்கிற அந்த கொஞ்ச நேரமாவது தெய்வீக சிந்தனையில் இருப்போம். அது மட்டும் இல்லை, அது கடைசி வரைக்கும் புரியலைன்னா கூட அதை பற்றி சிந்தித்த நேரமாவது வேற எந்த வேண்டாத வேலையும் செய்யாமல் இருந்திருப்போம் இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா உனக்கு உடனே அர்த்தம் புரிஞ்சுடுத்துன்னு நெக்ஸ்ட் எங்கே போவோம், ஐபிஎல் மேட்ச் தான் பார்க்க போவோம். அது வரைக்குமாவது அதை பார்க்காம நிறுத்தி வச்சுருந்த வரைக்கும் லாபம்ட்டார். இப்போ அடுத்து அப்படியே இன்னும் மேற்கொண்டு வருவோம். 51வது ஸ்லோகம். பார்வதியோட கண்ணுக்குள்ளே நவரசமும் இருக்குன்ட்டார். இது அடுத்த அனுபவம். நவரசங்கள்னு சொல்லுவோம். ஒரு காவியம்னு சொன்னால் அதில் 9 விதமான ரசம் இருக்கணும். காதல் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், கருணை, கோபம், வீரம், பயம், வெறுப்பு, வியப்பு, சாந்தம்ங்கிற அமைதி. இந்த 9 ரசம். பார்வதியின் கண்ணை பார்த்தா அந்த கண்ணுக்குள்ளே 9 ரசமும் தெரியறதான். எப்படி தெரியறது? சிவே ஸ்ருங்காரார்த்ரா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிஷச்சரித்தே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருக சௌபாகிய ஜயினி சகீஷு ஸ்மேராத்தே மைஜனனி திருஷ்டி சகருணா. இப்போ ஒவ்வொரு இடமா வர்ணிச்சுன்னு வர்றார். காதல் ரசம் எப்போ கண்ணில் தெரியும்னா பார்வதி சிவனை பார்க்குறா. சிவனை பார்க்கும்போது கண்களில் காதல் ரசம் அப்படியே பொங்கி வருது. அதே பார்வதி அதே கண்ணால் தன் தோழிகளை பார்க்குறா, ஜோக்கடிக்கிறா, கிண்டல் பண்ணி கலாய்க்கிறா. அப்போ நகைச்சுவைங்கிற ரசம் அதே கண்ணில் தெரியறது. இதே பார்வதி சங்கரர் சொல்கிறார், என்னை பார்க்குறா, என்னடா இந்த குழந்தை அசடாக இருக்கேன்னு என்னை நினச்சி சோகப்பட்டு கருணையும் காட்டுறா. சோகத்தோடு கூடிய கருணை ரசம் என்னை பார்த்து கட்டாட்சம் பண்ணும்போது தெரியுது. இது என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேங்கிறானேன்னு கொஞ்சம் சோகத்தோடு இருந்தாலும் கருணை காட்டுவோன்னு கருணையும் காட்டுறா. சோகத்தோடு கூடிய கருணை. 4 கோபம் எப்போ வரதான்? கங்கையை பார்த்தா கோபம் வரதான். எங்கள் ஆத்துக்கார தலைமையில் ஏறி இவ வேற உட்காந்துருக்காளே படுத்துறாளேன்னு சொல்லிட்டு கங்கையை பார்த்து கோபப்படுறா. அப்புறம் 5வது வீரம். அப்படி வீரம் பொங்கி வரதான் கண்ணில். எப்போன்னா தாமரையை பார்த்தா. ஏன்னா இவா 2 பேரும் காம்படிட்டர். தாமரை அழகா, கண் அழகா. நான் உன்னை பார்த்துக்கிறேன், போட்டி போட்டு நான் உன்னை ஜெயிக்கிறேன் பாரு. கண்ணு வீரத்தோடு தாமரையை பார்க்குறதான், போட்டிக்கு நான் தயாருங்கிறதான். பயம் எப்போ வரதான்? கணவன் உடம்புல உள்ள பாம்பை பார்த்தா பயந்துடுறாலும், இத்தனை பாம்போடு இருக்காரே நாகாபரணன்னு பாம்பை பார்த்து கண்ணில் பயம் வருது. அப்புறம் அதே கண்ணில் வெறுப்பு வரதான். எப்போன்னா துஷ்டர்களை பார்க்கும்போது, தீயவர்களை பார்க்கும்போது வெறுப்பு வருது. அதே கண்ணில் வியப்பு வரதான், ஆச்சரியம். எப்போன்னா சிவன் செய்யக்கூடிய செயல்கள், திருவிளையாடலாம் பார்க்குறா. ஆஹா, எங்கள் ஆத்துக்காரர் என்னமா விளையாடுறார் அப்படின்னு வியந்தும் பார்க்குறாளாம். சாந்தம் அது எப்போதுமே கண்ணில் இருக்குது. எப்போதும் நார்மலாக இருக்கும்போது கண்ணில் சாந்தம். அப்போ சிவனை பார்த்தா காதல் ரசம், தோழிகளை பார்த்தா நகைச்சுவை ரசம், என்னை பார்த்தா சோகத்தோடு கூடிய கருணை ரசம், கங்கையை பார்த்தா கோபரசம், தாமரையை பார்த்தா வீரரசம், பாம்பை பார்த்தா பயரசம், துட்டர்களை பார்த்தா வெறுப்புங்கிற ரசம், சிவனுடைய செயல்களை பார்த்தா வியப்புங்கிற ரசம். எப்போதுமே சாந்த ரசம் நவரசமும் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு 51வது ஸ்லோகம். அடுத்து 54வது ஸ்லோகம். பார்வதியின் கண்ணிலே திரிவேணி சங்கமத்தை பார்த்துட்டேன்னார். திரிவேணி சங்கமம்னா என்ன? 3 நதிகள் ஒன்று சேர்ந்தால், திரிவேணிங்கிறது 3 பிரான்ச்சஸை குறிக்கிறது. திரிவேணி சங்கமம்னா 3 நதிகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்வது திரிவேணி சங்கமம். அது பார்வதியின் கண்ணில் இருக்கான். எப்படி இருக்குது? 54வது ஸ்லோகம். பவித்ரீ கர்த்தும் நக பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரைஹி அருண தவலஷ்யாம ருச்சிபிஹி நதஷோணோ கங்கா தபனதனயேதி த்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதமனகம். அதாவது 3 நதிகள். எந்தெந்த நதினா கங்கை, யமுனை, ஷோணா. இங்கே கங்கை யமுனை சரஸ்வதி இல்லை, கங்கை யமுனை ஷோணா. கங்கா நதி எந்த நிறம்னா வெள்ளை நிறம். யமுனா நதி கருப்பு, அதுக்கு காளிந்தின்னே பேர். யமுனை கருப்பாக இருக்கும். ஷோனானாலே சிவப்பு. ஷோனாங்கிற நதி சிவப்பாக இருக்கும். ஒரே இடத்துல வெள்ளை நிற கங்கா நதியும் கருப்பு நிற யமுனா நதியும் சிவப்பு நிற ஷோனா நதியும் கலந்தா என்ன? அதுதான் பார்வதியின் கண்கள். எப்படின்னு கேட்டோம். அவள் கண்ணில் இந்த கன்ஜங்டிவாங்கிற பார்ட் வெளுப்பாக இருக்கும் இல்லையோ, அது கங்கா நதியாம். இந்த கார்னியான ஒரு பகுதி கருவிழி கருப்பாக இருக்கு பாருங்க, அது யமுனா நதியாம்.
அந்த கண்ணின் ஓரம் செவ்வரி ஓடி ரெட்டிஷ் டிஞ்சு இருக்கே, அது ஷோனா நதிங்கிற சிவப்பு நதியான். கண்ணின் வெள்ளை பகுதி கங்கா நதி, கருப்பு பகுதி யமுனா நதி, சிவந்து இருக்கக்கூடிய செவ்வரி ஓடிய பகுதி ஷோனா நதி. திரிவேணி சங்கமம், இதில் நீராடினாலே பாபங்கள் போயிடுமேன்ட்டார். திரிவேணி சங்கமத்தில் நீராடினா பாபம் போகும், கண்ணிலேயே திரிவேணி சங்கமம் இருக்குது, நீராடினா பாபம் போயிடும். இல்லை, இதை இன்னொரு விதமாகவும் ரசிக்கிறேன்னார். என்னன்னு கேட்டோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூணும் கண்ணுக்குள்ளே இருக்குன்னார். இது மூணும் கண்ணுக்குள்ளே எப்படி? இந்த சத்வகுணம்ங்கிறது இருக்கே, அது எப்போதும் அமைதியாக இருப்பது. இப்போ அமைதியாக பேலன்ஸ்டாக உபன்யாசம் கேட்டால் அது சத்வகுணம். அது நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம். இங்கே திரும்பி அங்கே திரும்பி செல்ஃபோன் பேசி ஹைப்பர் ஆக்டிவாக மாறிட்டால் அது ரஜோகுணம். இல்லை இது உபன்யாசகர் எத்தனை நேரம் ஆனாலும் முடிக்கிறதா தெரியல, நாங்கள் பேசாமல் தூங்குறோன்னு தூங்கிட்டா அது தமோகுணம். இதில் சத்வகுணத்தோட நிறம் என்னென்னா வெண்மை, அது பியூர். ரஜோகுணம் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், ஆசை கோபம், அதனால் அதோட நிறம் சிவப்பு. தமோகுணத்தின் நிறம் கருப்பு, ஏன்னா அது அறியாமை. வெளுப்பு சத்வகுணம், சிவப்பு ரஜோகுணம், கருப்பு தமோகுணம். மூணு கண்ணில் இருக்குது. கருவிழி பார்க்குறோம், கருப்பு தமோகுணம். செவ்வரி ஓடின இடம் அது சிவப்பு ரஜோகுணம். வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி வெள்ளை சத்வகுணம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாத்தையும் கண்ணுக்குள்ளேயே பார்க்கிறேனே, கண்ணுக்குள்ளேயே அத்தனையும் இருக்குதுன்னு ரசிக்கிறார். இது 54வது ஸ்லோகம். அப்படியே கொஞ்சம் தாவினா 66வது ஸ்லோகம். ஏன்னா அடியன் பார்த்துட்டேன், 90 நிமிஷம் எடுத்து உபன்யாசம் ஆரம்பிச்சு. 66வது ஸ்லோகம். இதில் பார்வதியின் குரல் வளம் எவ்வளோ சிறப்பானது, எவ்வளோ இனிமையாக பேசக்கூடியவள், பாடக்கூடியவள். அதை ஒரு கவிநயத்தோடு ரசிக்கிறார். ஏன்னா இப்போ கொஞ்சம் சீனை மாற்றணும், நீங்கள் ஒரே மாதிரி கேட்டுட்டே வர கொஞ்சம் இதை மாற்றணும் இல்லையா, இல்லைன்னா மொனோட்டோனஸாக போயிடும். கைலாசத்தில் ஒரு கச்சேரி நடக்கிறதாம், பாட்டு கச்சேரி. அந்த பாட்டு கச்சேரியில் யார் பாடுறா, யார் ஆர்டிஸ்ட் யாருன்னா சரஸ்வதி தேவி. ஒரு பெரிய மேடை, வீணை எடுத்துன்னு சரஸ்வதி வந்துட்டா. வீணையை மீட்டி கச்சேரி பாடுறா. சிவபெருமான் கேட்குறார், பார்வதி கேட்குறா, சிவகணங்கள்லாம் கேட்குறா, விநாயகர், முருகன் எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்கா. நந்திகேஸ்வரர் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுருக்கார். சரஸ்வதி என்ன பாடுறான்னா சிவ லீலைகள் பாடுறாளாம். சிவபெருமான் என்னென்ன லீலைகள் பண்ணார் எல்லாம் பாடுறாளாம். விபஞ்சியா காயந்தி விவிதம் உபதானம் பசுபதேகே துவயாரப்தே வக்தும் சலிதசிரசா சாதுவச்சனே ததீயைர் மாதுரியைஹி உபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன நிபிருத்தம். இப்போ சரஸ்வதி பாட்டு பாடின்னு இருக்கா. அப்படி வீணையை மீட்டி பாட்டு பாடி ரொம்ப நன்னா சிவலீலைகளை வர்ணிக்கிறா. பார்வதியும் தலையாட்டி தலையாட்டி ரசிச்சுட்டே இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல பார்வதி என்ன பண்ணாலும் சரஸ்வதி பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கைத்தட்டி சபாஷ்னு ஆளும். பார்வதி சபாஷ்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா, அதை கேட்டாலும் சரஸ்வதி, இவ சபாஷ்னு சொல்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ மெலடி இருக்குது, இவ்வளோ இசை இருக்குது, சங்கீதம் இருக்குது, இவ முன்னாடி நான் பாட்டு பாடுறதா, கச்சேரியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி வீணையை தூக்கி உரைக்குள்ளே வச்சு இத்துடன் கச்சேரி முடிந்தது நன்றி வணக்கம்னு புறப்பட்டுட்டா. அப்போ அவ்வளோ நேரம் சரஸ்வதியே வீணை வாசித்து கச்சேரி பண்ணாலும் நீ சபாஷ்னு சொல்கிற ஒரு வார்த்தை சரஸ்வதியின் கச்சேரியே முடிச்சு வச்சுருத்து. அவ்வளோ இனிமையாக பேசக்கூடியவள்னு 66வது ஸ்லோகத்தில் ரசித்தார். இப்போ அப்படியே 75வது ஸ்லோகத்துக்கு வருவோம். இதே அம்பிகை தன் பக்தர்களுக்கு ஞானப்பால் ஊற்றாலும். அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார் 75வது ஸ்லோகத்தில். தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதா பயப் பாராவாரா பரிவகதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்திய தவயத் கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவகிதா. அம்பிகையே, உன்னுடைய மார்பகத்திலேருந்து ஞானப்பால் பொங்கி வருது. அது பார்த்தா பார்க்கடலே உன்னிடம் இருந்து பொங்கி வரதோன்னு தோன்றது. அந்த ஞானப்பாலை நீ ஒரு திராவிட சிசுவுக்கு ஊட்டினாயினார். திராவிடனவுடனே அவா சொல்கிறதுன்னு நினச்சிட்றாதீங்க. நம்ம சம்ஸ்கிருதத்தில் தமிழகம் அந்த பகுதிகளெல்லாம் திராவிட தேசம்னு சொல்லுவாள். திராவிட சிசுன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை, அது உன்னோட அந்த பாலை ஞானப்பாலை குடிச்சிட்டு மிகப்பெரிய கவியாயிடுத்துன்னார். அது யாருன்னா அது 2 விதமாக சொல்கிறா. மகாபெரியவருடைய வியாக்கியானத்தில் சங்கரர் தன்னையே தான் சொல்லிக்கிறார்ன்ட்டார். இல்லையா, அவர் கேரளா தானே, என்ன அந்த நாளில் கேரளா தமிழ்நாடு எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. தன்னை தான் திராவிட சிசுன்னு சொல்லிட்டு நீ கொடுத்த ஞானப்பாலை குடிச்சு உன்னை பற்றி இவ்வளோ எழுதிட்டேன் பாருன்னு சொல்கிறார். அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்லுவா. இல்லை, இன்னொரு தமிழ்நாட்டு குழந்தை பார்வதியிடம் ஞானப்பால் குடிச்சிருக்கு, அதைத்தான் இங்கே கோட் பண்ணுறார். அது இன்னும் விசேஷம். அது என்னென்னா சீர்காழிங்கிற க்ஷேத்திரம். சைவத்தில் அதை பிரம்மபுரம்னு சொல்லுவாள். அந்த சீர்காழியில் சிவபாத ஹிருதயர்னு பெரிய சிவபக்தர், அவருடைய மனைவிக்கு பொற்புடைய பகவதியார்னு பேர். இந்த சிவபாத ஹிருதயர் பொற்புடைய பகவதியாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நல்ல சின்ன வயசுலேருந்து தேஜஸோடு இருந்தது. அந்த குழந்தைக்கு 3 வயசாகுது. அது 3 வயசு ஆகும்போது இந்த அப்பா சிவபாத ஹிருதயர் சீர்காழியில் தோணியப்பர்னு சிவன் கோவில், அதில் உள்ள பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த 3 வயசு குழந்தை அடம் பிடிச்சது, அப்பா நானும் கூட வருவேன்னுது.
அப்பா சொன்னார், இது பாரு நான் குளத்துல இறங்கி குளிக்க போகிறேன், நீ வந்து என்னடா பண்ண போகிற? இல்லை நான் வந்து தான் தீருவேன்னு 3 வயசு குழந்தை அடம் பிடிக்கிறது. அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சிவபாத ஹிருதயர் 3 வயசு குழந்தைய அழிச்சுட்டு தோணியப்பர் கோவிலுக்கு போய் அங்கே பொற்றாமரை குளம்ங்கிற பொய்கை அந்த படித்துறையில் குழந்தைய வச்சுட்டு இவர் குளத்தில் குளிக்க போனார். இந்த படித்துறையில் படுத்துன்னு இருக்கிற குழந்தை அப்பாவையே பார்த்துட்டு இருக்கு. அப்பா அப்படியே இறங்குறார் தண்ணீருக்குள்ளே. அப்பாவோட உருவம் தெரிகிற வரைக்கும் குழந்தை சைலண்ட்டாக இருந்தது. எல்லா குழந்தைகளும் அப்படி தான், நீ போப்பா பார்த்துக்கிறேங்க, உருவம் தெரிகிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். அப்பா அப்படி அகமர்ஷன் சூக்தனம் அப்படியே சொல்லிட்டு மூக்கை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கினார். அப்பாவை காணோம். உடனே வீல்னு குழந்தை அழ ஆரம்பிச்சுடுத்து, எங்கள் அப்பாவை காணோன்னு. இவரோ தண்ணீருக்குள்ளே மூழ்கி மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு காதில் விழலை. ஆனால் அந்த பொற்றாமரை குளம் படித்துறையிலேருந்து பார்த்தா தோணியப்பர் கோவில் கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தை பார்த்து இந்த குழந்தை அழுதுதான். உடனே தோணியப்பர் சிவபெருமான் பெரிய நாயகி அம்மனை கூப்பிட்டார். நம்ம குழந்தை அழுதுன்னு இருக்கான், நீ போய் கொஞ்சம் பால் ஊட்டிட்டு வான்னார். உடனே பார்வதி தேவி வந்தா அந்த 3 வயசு குழந்தையை எடுத்து தன் மடியில் வச்சுண்டா தானே ஞானப்பால் அந்த குழந்தைக்கு ஊட்டினாள். அந்த குழந்தை யாருன்னா, சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடுறார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவர்தான் திருஞான சம்பந்தர். சைவ சமய குறவர்களில் ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்னு போற்றப்படுபவர். அவரை நன்னா சைவம் தெரிஞ்சவா உடைய பிள்ளைம்பா. உடைய பிள்ளைங்கிறது முருகனுடைய பேர். இவர் முருகனுடைய அம்சமாக பிறந்தவர் என்பதால் அவரை உடைய பிள்ளைன்னே சொல்லுவா. அதனால தான் தங்கள் குழந்தை அழறதுன்ட்டு அவள் வந்துட்டா பாருங்க, ஒரு முருகனுடைய அம்சம். பார்வதி வந்து ஞானப்பால் ஊட்டிட்டா, அதனால் அவருக்கு சிவஞானம் வந்துடுத்து. பார்வதி ஞானப்பால் ஊட்டிட்டு கிளம்பி போயிட்டா. இவர் மூழ்கினாரே அப்பா. இப்போ தான் நன்னா ஸ்நானம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு வெளில வந்து பார்த்தா குழந்தையோட வாயோரமாக பால் வெடிஞ்சுன்னு இருக்கு. டேய், யாரா உனக்கு பால் ஊட்டினா? இது என்ன எச்சப்பாலா என்ன பால்னு வேற தெரியல. நம்ம ஆச்சாரமான கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவா, இதுக்கு தான் வெளியில் வராதேன்னு. இது என்ன பசுவோட பாலா என்ன பால் எதுவுமே தெரியலையே, யாரா பால் ஊட்டினான்னு கேட்டார். அந்த குழந்தை யார் பால் ஊட்டினான்னு தோணியப்பர் கோபுரத்தை காட்டி பாட்டில் பதில் சொல்லித்து. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. அதுவா தோடுடைய செவியன், காதில் தோடு அணிஞ்ச இது பாருங்க, ஒன்று தலையிலேருந்து கால் பாடணும், கால்லேருந்து தலையை பாடணும். தோடுடைய செவியன்னு இதுக்கு காதை போய் ஆரம்பிப்பாளோ? ஏன்னா நான் அழுத குரல் உன் காதில் கேட்கல, அந்த காதில் கேட்டுது. தோடுடைய செவியன் காதிலேருந்து ஆரம்பிக்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண்மதி சூடி, விடையினா காளமாடு, காளமாட்டில் ஏறி தலையில் பிறைச்சந்திரனை சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, சுடலை பொடினா சாம்பல் பொடி, சாம்பல் பொடியை பூசிக்கொண்டு என் உள்ளம் கவர் கள்வன், அவர் தான் என் உள்ளத்தை கவர்ந்தார். எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளம் கவர் கள்வன்பா, அது வேற. இது உள்ளம் கவர் கள்வன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வன் அவன்தான். தோ பிரம்மாபுரத்தில் உள்ள சிவபெருமான், அவர் தான் பார்வதியை அனுப்பி எனக்கு ஞானப்பால் ஊட்ட சொன்னார்னு சொல்லி பின்னாடி சைவ சமய குறவர் ஞான சம்பந்தராக அவர் விளங்கினார்னு வரலாறு. இப்போ அப்படியே அதை கோட் பண்ணி, தயாவத்யா தத்தம், நீ கருணையோடு பால் ஊட்டின, திராவிட சிசுர் ஆஸ்வாத்திய தவையத்து, உன்னுடைய அந்த பால் அந்த தமிழ்நாட்டு குழந்தை குடிச்சு கவினாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவகிதா, அத்தனை சிறந்த கவிஞர்களை விட சிறந்த கவிஞன் என்ற ஒரு ஸ்தானத்தை அந்த குழந்தை அடைந்ததுன்னு ரசித்தார். இப்போ அப்படியே 82வது ஸ்லோகத்துக்கு வருவோம். இதுதான் முக்கியம். இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு வந்தார்? சிவனை வசதியாக சொன்னாரா பார்வதியை வசதியாக சொன்னாரான்னு நீங்கள் சொல்லுங்க. பார்வதியை தானே சொல்லிட்டு வந்தார். ஆனால் இந்த ஸ்லோகம் பாருங்கோ, அப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் சிவன் தனக்கு கணவன், தான் அவருக்கு மனைவிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் பார்வதி சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறான்னர். அந்த கால மனைவி. அதனால் கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபட்டலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவృத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கட்டினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமசி. அதாவது இது மகாகவி காளிதாசன் குமார சம்பவத்தில் கையாண்ட அதே ஓமையை இங்கே யூஸ் பண்ணியிருக்கார். குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறான், பார்வதியினுடைய தொடைகள் எதை போல் இருக்குன்னா யானையின் துதிக்கை அல்லது வாழைத்தண்டு ரெண்டையும் உதாரணமாக சொல்லலான்னு அதை அப்படியே யூஸ் பண்ணார். ஆனால் அவளுடைய முழங்கால் இருக்கே, அந்த முழங்கால் மட்டும் ரொம்ப ஹார்டாக கடினமாக இருக்குமோ. எவ்வளோ கடினமாக இருக்குன்னா ஐராவத யானையோட தலை எவ்வளோ ஹார்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு முழங்கால் ஹார்டாக இருக்கான்.
ஏன் கடினமாக இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் உன் கணவனானிய சிவபெருமானுக்கு மண்டி போட்டு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுற, மண்டி போட்டு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுற, கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணி 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 தொடை சாஃப்டாக இருக்குது, கால் சாஃப்டாக இருக்குது, நடுவில் உள்ள முழங்கால் மட்டும் ஐராவதன் தலை போல் உனக்கு கடுமையாக ஹார்டாக ஆயிருக்கு. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். கணவனை வணங்கி வணங்கி உன்னுடைய முழங்கால் அவ்வளோ தூரம் கடுமையாக ஆகி இருக்கிறதுன்னு ரசிக்கிறார். அதுக்கப்புறம் 88வது ஸ்லோகத்துக்கு வந்துடுவோம். இதுதான் கடைசியாக அந்த பாதத்தின் வர்ணனையோடு பூர்த்தி பண்ணக்கூடிய இடம். இது ரொம்ப இதில் ஏன் அடியனும் ஏன் அங்கே வந்து பூர்த்தி பண்ணுறேன்னா, இது ரொம்ப மங்களகரமாக பார்வதி கல்யாணத்தோடு இந்த இடத்துல அது பூர்த்தியாகுது. பார்வதி கல்யாணத்தில் நடந்த ஒரு காட்சியை சொல்லி பாதத்தை வர்ணிக்கிறார். என்ன காட்சி? 88வது ஸ்லோகம். பதம் தே கீர்த்தீனாம் பிரபதம் அபதம் தேவி விபதாம் கதம் நீத்தம் சத்பிஹி கடின கமட்டி கற்பர துலாம் கதம் வா பாகுபியாம் உபயமன காலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. பார்வதியே, உன்னுடைய பாதங்கள் இருக்கே ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்குது. ஆனால் சில கவிஞர்கள்லாம் கல் நெஞ்சக்காரர்கள் அவள் என்ன பண்ணுறான்னா, உன் பாதத்தை ஆமை ஓட்டோட கம்பேர் பண்ணுறான். அது அப்படி சில கவிஞர்கள் பண்ணுறா. பாதம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஆமை ஓடு போல் இருக்குமா, அதுலேருந்து அங்கங்களை ஆமை வெளியிடுவது போல் அந்த விரல்கள்லாம் வெளியில் வருதுன்னு ஆமை ஓடு அந்த ஷேப். அது பொதுவாக பாதத்துக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சில சொல்லுவா இல்லையா, தாமரை கண்கள், அது ஸ்டாண்டர்டாக தான் சொல்லணும். உதடுன்னு சொன்னால் கோவைப்பழம் போல் இருக்குதுன்னு சொல்லணும். மூக்குன்னா செம்பருத்தி போல் இருக்குதுன்னு சொல்லணும். அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக. நெத்தின்னு சொன்னால் பிறைச்சந்திரனை போலங்கணும். அதுபோல் இதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுட்டான்னா, ஆமை ஓட்டை போய் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டா என்ன ப்ராப்ளம்னா, ஆமை ஓடுங்கிறது எவ்வளோ கடுமையாக இருக்கும், உன்னுடைய பாதம் எவ்வளோ மென்மையாக இருக்குது. கவிஞர்லாம் எவ்வளோ கல்நெஞ்சக்காரனாக இருந்தால் இப்படி ஆமை ஓட்டோட உன் பாதத்தை கம்பேர் பண்ணுவான். அது கூட பரவாயில்ல, இவா எல்லாரை விட பெரிய கல்நெஞ்சக்காரர் யாருன்னா உங்கள் ஆத்துக்காரர் தான். ஆமாம், எல்லா மனைவிக்கும் கடைசியாக ஆத்துக்காரர் 2 பாட்டு பாடினா தான் அவள் திருப்தி ஆவா. எல்லாரை விட கல்நெஞ்சக்காரர் யாருன்னா உன்னுடைய கணவன்னார். அவர் என்ன பாவம் பண்ணார்னு கேட்டால் பார்வதி. அதான் இந்த ஸ்லோகத்தோட 2வது பாதி. கதம் வா பாகுபியாம். பார்வதி கல்யாணம் நடக்கிறது. சிவபெருமான் பாணி கிரகணம் பண்ணிட்டார். மாங்கல்ய தாரணமெல்லாம் எடுத்து உடனே என்ன பண்ணாராம், அம்மி மிதிக்கணும்னா சிவபெருமான் தன் கையால் பார்வதியின் காலை பிடிச்சாராம். நான் இப்போ எந்த காலை வர்ணிச்சுன்னு இருக்கேனோ அதை சிவபெருமானே தன் கையால் பிடிச்சார். பிடிச்சுட்டு உபயமன காலே புரபிதா, முப்புறம் எரித்த சிவபெருமான். உபயமனம்னா கல்யாணம். கல்யாண வேளையில் யதாதாயன்யஸ்தம் திருஷதி, அம்மி மிதிக்கிறேன்னு சொல்லி உன் காலை 2 கையாலையும் பிடிச்சி அம்மியில் கொண்டு வந்து வச்சாரே. அம்மிக்கல் எவ்வளோ கடுமை, அம்மிக்கல் எவ்வளோ ஹார்டாக இருக்கும், உன் பாதம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஆத்துக்காரருடைய நெஞ்சம் அம்மிக்கல்லை விட ஹார்டாக இருந்தால் தானே இந்த ஹார்டான அம்மிக்கல்லை உன் காலை கொண்டு வந்து வைப்பார். அதனால் அம்மிக்கல் கடுமையாக இருக்கா, உங்கள் ஆத்துக்காரருடைய நெஞ்ச கடுமையாக இருக்குன்னு தெரியலையே. தயமானேன மனசா, அவருடைய மனசு எவ்வளோ ஹார்டாக இருந்தா இப்படிப்பட்ட அம்மிக்கல்லில் உன்னோட பாதத்தை கொண்டு வந்து வச்சுருப்பார். உன் பாதத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் ஒன்று சிவனே பிடிச்சிட்ட பாதம்னு சொல்லி கொண்டாடலாம். ஆனால் இன்னொரு சமயம் அதை போய் அம்மிக்கல்லில் வச்சுட்டாரு. இது கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அம்மி மிதித்தல் அஸ்மாரோபணம்னு பேர். அந்த இடத்துல கணவன் மனைவியை பார்த்து ஒரு மந்திரம் சொல்கிறான். ஆக்சுவலாக இது இந்த வைதிக திருமணம் இருக்கே, அதுக்குள்ளே நிறைய நுட்பம் இருக்குது. விஷயம் தெரியாது, என்ன வைதிக திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு சில பேர் சொல்லிட்டு போயிடுவா. நான் இந்த வைதிக திருமணத்துக்குள்ளே உள்ள நுட்பம் பார்த்தா என்னோட யூடியூப் சேனல் பாருங்கள், டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸில் ரீசெண்டாக க்ளோரிஸ் ஆஃப் வேதிக் வெட்டிங் அப்படின்னு ஒரு உபன்யாசம் போட்டிருக்கேன். ரீசெண்டாக 1 வாரம் முன்னாடி எனக்கு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து இது ஒன்றுக்கும் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியாக அக்னியில் வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக ஆக்குவது தான் திருமணம். 10லேருந்து 1. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியை அக்னியில் வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக்கணும். ஒரு அங்கத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதில் அம்மி மிதித்தல்ங்கிறது எதுக்குன்னா, இந்த கணவன் மனைவியோட பாதத்தை எடுத்து அக்னியில் அந்த அம்மியில் வைக்கிறான். அம்மியில் வச்சுட்டு கணவன் சொல்கிறான், அஸ்மேவத்வம் ஸ்திராபவா. வர்மா, இந்த அம்மி போல தான் வாழ்க்கையில் இருக்கணும். ஏன்னா லைஃப் இஸ் நாட் ஏ பெட் ஆஃப் ரோசஸ். அப்படியே வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தமாலாம் இருக்காது. கட்டமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், எல்லாம் மாறி தான் வரும். அம்மி இருக்கே, இனிப்பை போட்டு அரைச்சாலும், கசப்பை போட்டு அரைச்சாலும், புளிப்பை போட்டு அரைச்சாலும், காரத்தை போட்டு அரைச்சாலும், எதுவாக இருந்தாலும் அரைச்சிட்டு தன் வேலையை பார்த்துட்டே இருக்கே. அதுபோல தான் வாழ்க்கையில் இனிப்பு வந்தாலும், கசப்பு வந்தாலும், காரம் வந்தாலும், புளிப்பு வந்தாலும், இன்பம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். மனசை அம்மி போல கல்லாக்கிக்கோன்னு சொல்லி இந்த கணவன் மனைவிக்கு அப்போவே சொல்லி அவள் வாழ்க்கைக்கு தயாராரா. அதுபோல் உபநயனத்துலேயும் அது உண்டு.
பூனல் போடுற குழந்தைக்கும் அம்மி மேலே ஏறி நிற்க வைப்பா. அஸ்மேவத்துவம் ஸ்திரோ பவான்னு அங்கேயும் மந்திரம். நாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டாலே லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நம்ம என்னென்னா எல்லாத்தையும் வெறும் ஏதோ ரிச்சுவல் நினச்சிட்டு அதுலேயும் சோஷியல் ஃபங்க்ஷனாக எல்லாரையும் கூப்பிட்டு அதோ பார் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு முடிச்சுன்னு போயிட்டோம்னா இது என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு புரியாது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஏதோ தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறா. அன்றைக்கி அம்மி போல் மனசை எதாக இருந்தாலும் நீ கல்லாக்கிக்கோங்கிறா. அதுக்காக அம்மி மிதிக்கிறதான். இப்போ சங்கரர் என்ன கேள்வி கேட்டார்? மனசை கல்லாக்கிக்க சொல்லி அம்மி மிதிக்க சொன்னால் உங்கள் ஆத்துக்காரர் இவ்வளோ மென்மையான உன் பாதத்தை தூக்கி அம்மி மேலே வச்சு உன்னுடைய பாதம் வலிக்கும்படியாக அவர் கல் நெஞ்சக்காரராக இருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாரேன்னு 88வது ஸ்லோகத்தில் ரசித்து இப்படி கேசாதி பாதாந்த வர்ணனையாக கொண்டு வந்து 100வது ஸ்லோகத்தில் நிறைவு செய்கிறார். பொதுவாக அந்த காவியம் பாடுறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா கடைசியாக ஒரு பலஸ்ருதி, இதை கேட்டவாளுக்கெல்லாம் என்ன பலன். ஆனால் சங்கரர் இப்படி பண்ணலை. மாறாக அந்த 100வது ஸ்லோகம் எப்படி முடிக்கிறார்னா, பிரதீப ஜுவாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதாசூத்தேஷ் சந்திரோபல ஜலலவைஹி அர்க்யரச்சனா ஸ்வகீயைரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்ய கரணம் த்வதீயாபிர் வாக்பிஹி தவஜனனி வாசாம் ஸ்துதிரியம். வேறு என்ன சொன்னார்? ஒருத்தன் என்ன பண்ணான்னா சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காட்ட போகிறேன். கோவிலில் தெய்வத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறது உண்டு, சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காட்ட போகிறேன். எதை வச்சு காட்ட போகிறேன்னு கேட்டால் சூரிய கிரணத்தையே வச்சு சூரியனுக்கு கற்பூர ஆரத்தியான். கிரணமே சூரியனோடது, அதை வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நான் உனக்கு கற்பூர ஆரத்தி காட்டினேன்னு நானும். நியாயமா அது? இன்னொருத்தன் வந்தான், நான் சந்திரனுக்கு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் கொடுத்து பூஜை பண்ண போகிறேன்னா. அர்க்யம் எந்த தீர்த்தத்துலேருந்து கொடுக்க போகிறேன்னு கேட்டால் சந்திரனில் அமுதம் இருக்கோ இல்லையோ, சந்திரனில் உள்ள அமுதை பொழியும் நிலவுங்கிறாளே அந்த அமுதத்தை எடுத்து அர்க்யம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் அமுதத்தையே அதுலேருந்து எடுத்து அதுக்கே கொடுப்பியான்னா. இன்னொருத்தன் சொன்னான், நான் கடலுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ண போகிறேன்னா. கடலுக்கு அபிஷேகமாக எதில் பண்ண போகிறேன்? கடல் நீரையே எடுத்து அபிஷேகம் பண்ணிவிடுவேன்னா. இதுதான் நான் பண்ண ஸ்தோத்திரம்ட்டார். சூரிய கிரணத்தையே எடுத்து சூரியனுக்கு ஆரத்தி காட்டுவது போல, சந்திரனுடைய அமுதத்தையே எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுப்பது போல, கடல் நீரையே எடுத்து கடலுக்கு அபிஷேகம் பண்ணுவது போல உங்ககிட்டேருந்து சக்தியை வாங்கிட்டு சக்தியை பற்றி ஸ்தோத்திரம் எழுதுறேன்னு சொல்லி சௌந்தரியலகரி எழுதினேன்னா இதை நான் எழுதினேன்னு சொல்லக்கூடாது, நீயே எழுத வச்சு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன்னு புரிஞ்சுக்கணும்னார். இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துருத்துன்னா உபன்யாசம் இந்த 1.25 மணி நேரம் கேட்டதுக்கான பலனை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அதாவது நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோன்னா நானாக கொண்டு சாதித்தேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, இந்த எண்ணம் தான் நம்ம மனசில் இருக்குது. நான் சங்கரர் இவ்வளோ அழகான காவிய ரசத்தோடு இவ்வளோ விஷயம் பாடினாலும் நான் ஒன்றுமே பண்ணலை. இதெல்லாம் சூரிய ஒளியால் சூரியனுக்கு ஆரத்தி, கடலில் உள்ள நீரால் கடலுக்கே அபிஷேகம், சந்திரனுடைய அமுதத்தால் சந்திரனுக்கே அர்க்கியம். இதெல்லாம் கொடுத்தா நான் கொடுத்தேன்னா சொல்லிக்க முடியும்? அங்கேயே எடுத்தோம், அங்கேயே திருப்பி கொடுத்துட்டோம். வேடிக்கையாக சொல்லுவா, பிள்ளையார் பிடிச்சி வச்சாராம் மஞ்சளில், அதுலேருந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து திரும்பி அந்த பிள்ளையாருக்கே மஞ்சள் சாத்துறேன்னு சொல்லி சாத்திட்டாராம். அப்படித்தான் நான் பண்ண ஸ்தோத்திரம், அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டார். ஏன் இப்படி முடிக்கிறார்னா, இந்த சௌந்தரியலகரியில் துதிக்கப்பட்ட பார்வதி தேவி கேனோபனிஷத்தில் உரைத்த தத்துவம் அதான். அதை சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம காவியரசம் பார்த்தோம், முடிக்கும்போது வேதாந்தம் பார்த்துடணும். ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்குது, காவியத்திலேயே முழுசாக முழுகக்கூடாது, வேதாந்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்பா. கேனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், இது நாங்கள் சாமவேதத்தில் முக்கியமாக ஒன்று சாந்தோக்கிய உபனிஷத், இன்னொன்று கேனோபனிஷத். இந்த கேனோபனிஷத்தில் ஒரு வரலாறு வருது. இதை கேட்டல்னா இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். என்ன வரலாறுனா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஒரு ஐபிஎல் மேட்ச் அளவுக்கு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஐபிஎல் மேட்சே யுத்தமாக தான் நடந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். யுத்தத்தில் அசுரர்கள் தோத்துட்டா, தேவர்கள் ஜெயிச்சுட்டா. ஜெயித்த தேவர்கள் நாங்கள் வெற்றியை கொண்டாட போகிறோன்ட்டு ஒரு யாகம் உட்காந்து பண்ணாலும். யாகம் பண்ணும்போது அந்த தேவர்கள் ஒருத்தரும் மைக்க பிடிச்சி அந்த வெற்றி விழாவில் பேசுகிறா. முதல்ல அக்னி வந்தார், என்னால் தான் வெற்றி, அதனால் அந்த ஆரஞ்சு கேப்பை எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் மட்டும் அப்படி நெருப்பை உமிழலைன்னா இந்த அசுரர்கள்லாம் எரிஞ்சு போயிருக்க மாட்டான், நான் தான் நெருப்பை உமிழ்ந்து எல்லாரையும் எரித்தேன், அதனால் அந்த கேப்பை எனக்கு கொடுத்துருங்க, நான் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்ட்டார். அதுக்குள்ளே வாயு வந்தார், அவன் கிடையாது, நான் தான் மேன் ஆஃப் த சீரீஸ், நான் தான் அப்படி காற்று வீசி அசுரர்கள்லாம் அப்படியே செதறி போகும்படி பண்ணேன், நான் மட்டும் காற்று வீசலைன்னா இந்த அக்னியால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, எனக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், பர்பிள் கேப் எல்லாம் எனக்கு அப்படின்னு வாயு சொல்லிட்டார். வருணன் வந்தார், நீங்கள் ரெண்டும் கிடையாது, நான் தான், என்னால் தான் வெற்றி. ஏன்னா அசுரர்கள் ஒரு சமயம் நெருப்பு எடுத்து அடிக்க வந்தான், அப்போ தண்ணீரான நான் தான் அந்த நெருப்பு அணைச்சி உங்களை காப்பாற்றி கொடுத்தேன், இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் போயிருப்பேள், அதனால் எனக்கு தான் மேன் ஆஃப் த சீரீஸ், நான் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்திரன் தான், இந்த பாரு கேப்டன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், நான் தான் கேப்டன், நான் தான் முக்கியமான இம்பேக்ட் பிளேயர், நான் இல்லைன்னா நீங்கள் யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது, அதனால் எல்லா பெருமையும் எனக்கு தான்னா. அப்போ அந்த இடத்துல ஒரு யக்ஷன் வந்தானோ.
இந்த இடத்துல யக்ஷன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ரைமிங்காக சொல்லிடுற மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யக்ஷன் ஒருத்தன் வரான், மிஸ்டர் எக்ஸ் யாருன்னே தெரியல, வந்து நின்னான். தேவர்கள் பார்த்தா யாரா ஒருத்தர் கூப்பிடாமே ஒருத்தர் வந்திருக்காரு, இது யாருன்னு தெரியலையே. அக்னியை கூப்பிட்டான் இந்திரன். அக்னி நீ போய் இவன் யாருன்னு விசாரிச்சுன்னு வா. அக்னி தேவன் போனான். நீ யாருன்னு கேட்டான் யக்ஷனை பார்த்து. யக்ஷன் அக்னியை பார்த்து கேட்டான், நீ யாருன்னு முதல்ல சொல்லு. அக்னி சொன்னான், நான் நெருப்பு, நான் எதாக இருந்தாலும் எரிச்சிருவேன் தெரியுமான்னா. இந்த யக்ஷன் ஒரு புல் எடுத்து போட்டான், எரின்னான். அக்னி முழு வேகத்தில் எரிச்சு பார்க்குறான், புல்லை எரிக்க முடியல. அவமானப்பட்டு திரும்பி வந்துட்டான். உடனே இந்திரன் பார்த்தான், வாயு நீ போய் விசாரின்னா. வாயு போனான். நீ யாருன்னு கேட்டான் யக்ஷன்ட்ட. யக்ஷன் வாயுவை பார்த்து நான் யாருங்கிறது அப்புறம் நீ யாருன்னா. நான் வாயு தெரியுமா, காற்று அடிச்சேன்னா எல்லாம் சும்மா ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்னா. அப்படியா? தர்பை எடுத்து போட்டான் யக்ஷன். இந்த தர்பையை பறக்க வைனான். காற்று முழு வேகத்தில் அடிக்கிறது, தர்பை அசையவே இல்லை, அப்படியே இருக்குது தர்பை. இந்திரன் பார்த்தா, நீங்கள்லாம் நகருங்கடா, எல்லாம் அவமானப்பட்டு வரீங்க, நான் போகிறேன் பார் அப்படின்ட்டு இந்திரன் வந்தான். இந்திரனை பார்த்ததும் யக்ஷன் மறைஞ்சிட்டான். இந்திரன் சொன்னான், பார்த்தியா என்னை பார்த்து அவன் பயந்து ஓடி போயிட்டான் பாரு. அதான் நீங்கள்லாம் ஒன்றும் லாயக்கு இல்லை, என்னை பார்த்தாலே ஓடிட்டான் பாருன்னா. அப்போ என்னாச்சுன்னா, உமா ஹைமவதி, ஹிமவான் மகளான உமாதேவி பார்வதி தேவி அப்போது சிம்ம வாகனத்தில் அங்கே தோன்றினாள். தேவர்களை பார்த்து சொன்னாலாம், என் முட்டாள்களேன்னா. என்ன முட்டாள்களே அப்படின்னா தேவர்கள். பார்வதி சொன்னா, யக்ஷன் வடிவில் வந்தவன் யார் தெரியுமா? பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்கான், புரியலையா உங்களுக்குன்னா. அவன் கேட்டான், எதுக்கு யக்ஷன் வடிவத்தில் அவன் வரணும்? அப்போ பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணுறா, பாருங்க, நீங்களாக ஏதோ போரில் ஜெயிச்சுட்டு தான் நினச்சின்னு இருக்கேள். அந்த நாராயணன் உங்களுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து அனுகிரகம் பண்ணா, அதனால தான் வெற்றி பெற முடிஞ்சது. அக்னி என்னமோ நான் அங்கே நெருப்பை கக்கினேங்கிறான், வாயு என்னடானா காற்று வீசினேங்கிறான். அந்த நாராயணன் உள்ளேருந்து சக்தி கொடுக்கலன்னா அக்னியால் ஒரு புல்லை கூட எரிக்க முடியாது. அதனால தான் புல்லை போட்டு எரிச்சு காட்டுன்னா. பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா அக்னியால் புல்லை கூட எரிக்க முடியலை. ஆனால் அதே பகவான் உள்ளேருந்து அனுகிரகம் பண்ணதுனால தான் இவன் அசுரர்களை எரித்தான். வாயுவால் ஒரு புல்லை கூட அடித்து பறக்க வைக்க முடியல. அதே வாயு இப்படி எதிரிகளை பறக்க வச்சான்னா என்ன காரணம்? உள்ளிருந்து நாராயணன் சக்தி கொடுத்தான். அவன் மட்டும் சக்தி கொடுக்கலன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா பார்வதி. இந்திரன் கேட்டான், நான் அப்படி இல்லை, நான் எல்லாருக்கும் தலைவன், என்னை பார்த்து நாராயணனே பயந்து ஓடிட்டான் பார்த்தியான்னா. பார்வதி சிரிச்சா, அட முட்டாளே, உன்னை பார்த்து அவன் பயந்து ஓடலை, நீயும் வந்து இதே மாதிரி எதாவது பண்ணியிருப்ப. உன்னை அவன் அவமானப்படுத்த ரொம்ப நேரமாகாது. ஆனால் உன் தொண்டர்களான தேவர்கள் முன்னாடி தலைவனான உன்னை அவமானப்படுத்திட்டா அப்புறம் உன் தொண்டன் உன்னை மதிக்க மாட்டான். சீனியர் டாக்டர் பேஷண்ட் முன்னாடி ஜூனியர் டாக்டரை திட்டமாட்டார். ஏன்னா அப்புறம் பேஷண்ட் இந்த ஜூனியர் டாக்டரை மதிக்க மாட்டா. அதனால் நான் முன்னாடி ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். திட்டணுன்னா கம்மன் மீட் மீ இன் மை கேபின்ருவர். அப்படின்னா போய் திட்டு வாங்க போகிறோன்னு அர்த்தம். இங்கேயே பேஷண்ட் முன்னாடி திட்டினா அப்புறம் டாக்டர் மதிக்க மாட்டான். அதுபோல் நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அவன் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டா அப்புறம் உனக்கு கீழே இருக்கிறோம் உன்னை மதிக்க மாட்டான். அதனால நாராயணன் மறைஞ்சானே ஒழிய புரிஞ்சுக்கோ, இது உமா ஹைமவதி பண்ண உபதேசம். சா பிரம்மேதி ஹோவாச்ச பிரம்மணோவா ஏதத் விஜயே மகீயத்வம் இதி ததோஹைவ விதாஞ்சகார பிரம்மேதி. உள்ளிருந்து அவன் சக்தி கொடுக்கலன்னா யாராலையும் சாதிக்க முடியாது. அதனால் எப்போதுமே மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா பகவான் தானோ. நாமெல்லாம் யாருன்னா அவன் கையில் வெறும் கருவி தான். நாம் ஆனால் கருவியாக இல்லாமல் கருவியாக மாறிடுறோம். கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவினா அரகண்ட். நாம் அவன் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கருவியாக இருக்க வேண்டியவாள்லாம் அப்பப்போ நானே ஏதோ பண்ணிட்டேன்னு கருவியாக மாறிடுறோம். அதனால தான் ப்ராப்ளம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உள்ளிருந்து அவன் சக்தி கொடுக்கலன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, ஜீரோங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு வெற்றி கிடச்சிதா அது பகவான் கொடுத்த பரிசு, தோல்வி கிடச்சிதா அது பகவான் கொடுத்த பாடம். வெற்றினா பகவான் தந்த பரிசு, தோல்வினா பகவான் தந்த பாடம். எல்லாம் நடத்துவது அவன்தானே ஒழிய நாம் அவன் கையில் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும், கருவியாக இருக்கும், கருவியாக மாறிடக்கூடாதுன்னு பார்வதி கேனோபனிஷத்தில் உபதேசம் பண்ணியிருக்கா. அதனால் சங்கரர் பார்த்தார், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நானே முடிக்கும்போது அப்படி நான் எழுதினேன்னு சொல்லலாமா? அதனால தான் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி அற்புதமாக முடிக்கிறார். அதனால் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, கேனோபனிஷத் சொன்னபடி எம்பெருமான் உள்ளிருந்து நம்மை ஆட்டி படைக்கிறான். அவனுக்கு கருவியாக நாம் இருந்து எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து வெற்றியெல்லாம் பகவான் தந்த பரிசு, தோல்வியெல்லாம் அவன் தந்த பாடம்னு புரிஞ்சுட்டா. இன்னொரு விஷயம் அழகாக, பாஸ்கின்னு என்னுடைய நண்பர், பார்த்துருப்பேன் நம்ம வீடியோஸ் நிறையா, அவரும் நம்மளும் இன்டர்வியூஸ்லாம், அவர் சொல்லுவார், மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அதுதான் கிடையாது. காட் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ். முடிவெடுக்கிறதும் பகவான் தான், வேலை செய்கிறதும் பகவான் தான். அப்போ மேன் என்ன பண்ணுறான்னா, மேன் ஜஸ்ட் போசஸ், நம்ம போஸ் தான் கொடுக்குறோம். காட் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ், மேன் ஜஸ்ட் போசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனே கத்தின்னு சரணாகதி பண்ணணும். அந்த நாராயணன்ட்ட எப்படி சரணாகதி பண்ணுறது?
அதை பற்றி சங்கரரே ஷட்பதின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். அதுக்கு தான் வண்டு ஸ்தோத்திரம்னு பேர். அதில் ரொம்ப அழகாக சரணாகதியை 6 ஸ்லோகம் பாடிட்டு 7வது ஸ்லோகத்தில் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவக்கௌ சரணம்னு அற்புதமாக ஒரு சரணாகதி பண்ணுறார். அந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தை தான் நாளை மறுநாள் இதே இடத்தில் இதே நேரம் அனுபவிக்க உள்ளோம். அப்போ இப்போ கேனோபனிஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லீடு மட்டும் கொடுத்தாச்சு. இந்த கேனோபனிஷத்தை ஃபாலோ பண்ணி எப்படி பகவான் திருவடியை பற்றுவது என்பதை ஷட்பதி, அதில் 6 படிகள் இருக்குது. 6 படி ஏறி போனால் 7வது படியில் பகவான் திருவடியில் சரணாகதி பண்ணலாம். அதனால் 6 படி ஏறி 7வது படியில் சரணாகதி பண்ண வண்டு ஸ்தோத்திரம். அதுலேயும் பாருங்கள், அந்த ஸ்தோத்திரத்துக்கு வண்டு ஸ்தோத்திரம்னு பேர். ஏன் வண்டுன்னு பேர், அதை பற்றின நுட்பம், அதுக்கும் காஞ்சி பெரியவரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தெய்வத்தின் குரலில். ஏன் அதுக்கு வண்டு ஸ்தோத்திரம்னு பேர் உள்ளிட்ட ரகசியங்களை எல்லாம் மேற்கொண்டு நாளை மறுநாள் அனுபவிப்போம்னு சொல்லி இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.